டேஃப் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் குட் மார்னிங். இது சாதாரணமாக கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் இல்லை, சரிங்களா? வெளில தமிழ்நிலையில் பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா? இது கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் இல்லை. அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கலாம் அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நியூஸ் பேப்பர்லேருந்து நம்ம எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கேதர் பண்ணுறது, 360 டிகிரி ஆஃப் வியூ எப்படி நியூஸ் பேப்பர்லேருந்து நம்ம கிடைக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஏன்னா டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் மாதிரி இருக்குது. பார்க்கலாமா? என்னன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தனியாகவே கேட்டுருவாங்க, ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஏன்னா இங்கே பாருங்கள், எல்லா ஜிஎஸ் கொஷின் கூடயும் இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ்னால் கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், இதுலேருந்து இப்போ நடப்பு நிகழ்வுகளில் என்ன இருக்கோ அதை வந்து பேஸ் பண்ணி இப்போ கரண்ட் அஃபேர்ஸாக நம்ம கேட்பாங்க, ஓகேங்களா? இது வரைக்கும் கேட்டுட்டு இருந்தாங்க, ஆனால் இதுக்கு மேலே ரொம்ப இன்டெப்த்தாக கேட்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம ஜிஎஸ் குரூப் 4 சிலபஸ் குரூப் 1 குரூப் 4 சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு போய் எழுத போகிறோம். அதை இப்போயே நம்ம வந்து டேக்கிள் பண்ணிக்கணும், ஓகேங்களா? குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு இப்படி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், குரூப் 1 மெயின்ஸ்க்கு பாருங்கள். மெயின் சிலபஸில் உங்களுக்கு இன்டெப்த்தாக நம்ம படித்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னு பார்க்குறோமா, இங்கிலீஷில் பார்த்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து ஏன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து எல்லாமே ஒரு டாப்பிக்கும் உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு டாப்பிக்கும் உங்ககிட்ட கொடுத்துட்டு அதை படிச்சுட்டு வரோன்னா அவங்க எந்த லெவல் இன்டெப்த்தாக யோசிப்பாங்கன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து 360 டிகிரி ஆஃப் வியூ நம்மக்கிட்ட இருக்கணும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் மோஸ்ட் ஆஃப் கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? அதை நம்ம மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில், அதாவது ஆன் கிரவுண்டு நம்ம இருந்தால் என்ன பண்ணுவோமோ அதை தான் வந்து மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம எழுதணும், சரிங்களா? இன்டர்வியூவில் கொஷின் கேட்கும்போதும் அப்படி தான் கேட்பாங்க, ஓகேங்களா? சாம்பிள் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நம்ம ஹிந்து எடுத்துக்கலாமா? ஹிந்து போகலாமா? குரூப் 1 மெயின்ஸாக இருந்தாலும் சரி தான், குரூப் 4ஆக இருந்தாலும் சரி தான், யாராக இருந்தாலும் இங்கிலீஷ் கற்று வச்சுக்கோங்க, சரிங்களா? தமிழே படிச்சுட்டு வந்துட்டு எனக்கு தமிழ் தான் ப்ரிஃபரபிள்னா முடியவே முடியாது. நாட் அட் ஆல், அது இட்ஸ் நாட் ஓகே, ஓகேங்களா? ஏன்னா ஆன் கிரவுண்டுக்கு போகும்போது மல்டி டைமென்ஷன் எல்லாம் இருப்பாங்க, எல்லா கல்ச்சரும் இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் அப்ரோச் பண்ணும்போது நீங்கள் ஒரு சிவில் சர்வெண்ட்டாக இருந்தால் இதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சு வச்சுக்கணும். தமிழ் மட்டும் நம்ம படிச்சுட்டு போகலாம் அப்படின்னு நினச்சின்னா உங்கள் மைண்டை மாற்றிக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா இங்கிலீஷும் பேச வேண்டிய சூழ்நிலை வரும், ஹிந்தியும் பேச வேண்டிய சூழ்நிலை வரும், தமிழும் பேச வேண்டிய சூழ்நிலை வரும், ஓகேங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இங்கிலீஷ் பேப்பர் படிக்க நம்மளுக்கு வொக்காபுலரி இன்க்ரீஸ் ஆகும், ஓகேங்களா? வொக்காபுலரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு ப்ரொனன்சியேஷன் ஃப்ளூயன்சி அதிகமாக கிடைக்கும். நம்ம ஒரு வார்த்தையை பார்த்தாலே அதை கண்டுபிடிக்கிற அளவு நம்மளுக்கு ப்ரொஃபிஷியன்சி வந்துடுச்சுன்னா நம்ம தான் டாப், ஓகேங்களா? அப்படி நினச்சிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ நான் சாம்பிளுக்கு நான் வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை, ஓகேங்களா, சண்டே February 16 நான் எடுத்திருக்கேன். ஏன்னு நான் சொல்கிறேன், ஹிந்து பேப்பர் பொறுத்த வரைக்கும் சண்டே வந்து ஒரு எஸ்பெஷலி ஒரு நல்ல குட் கண்டென்ட் இருக்கிற பேப்பர். ஏன்னு தெரியுமா? ஏன்னா நீங்கள் பாருங்க, ஹிந்து பேப்பரில் ஞாயிற்றுக்கிழமானாலே எஃப்ஏக்யூ வரும், ஓகேங்களா? எஃப்ஏக்யூனா ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ். அது என்னென்னா இந்த வாரத்தில் கேட்கப்பட்ட முக்கியமான கேள்விகளை மட்டும் தொகுத்து உங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை கொடுப்பாங்க, சரிங்களா? அதே மாதிரி இந்த சயின்ஸ் வந்து ரொம்ப நமக்கு முக்கியம். ஏன் முக்கியம் தெரியுமா? இங்கே பாருங்க, நிறைய வந்து நியூஸ் பேப்பர் நிறைய வரும். ஆலிவ் ரிட்லி டர்ட்டில் எக்லேயிங் சீசன் வரும்போது நிறைய வந்து வலையில் அடிபட்டு சாகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நியூஸ் வந்திருக்கும். ஆலிவ் ரிட்லி டர்ட்டில் எக் லே பண்ணுறப்ப எந்த ஒரு டைரக்ஷனும் இல்லாமல் எந்த ஒரு மேப்பும் இல்லாமல் எப்படி வருது அதை வந்து இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க, சரிங்களா? டு நேவிகேட் லார்ஜ் டிஸ்டன்ஸ், ஓகேங்களா? இதை வந்து நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸில் படித்தா என்ன பண்ணுவோம்? எக்லேயிங் சீசன்னா இந்த சீசன் தான். ஆலிவ் ரிட்லி டர்ட்டில் வந்து ஈஸ்ட் சைடில் வந்து தான் எக் லே பண்ணும். முக்கியமாக ஒரிஷா, சரிங்களா? ஒரிஷா தமிழ்நாடு, ஓகேங்களா? ஒரிஷாவில் தான் ஃபஸ்ட்டு மேஜராக வந்து ஒரிஷாவில் தான் எக்லே பண்ணும், ஓகேங்களா? இது நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது எப்படி வந்து நேவிகேட் பண்ணுது, ஓகேங்களா? அது எப்படி நேவிகேட் பண்ணுது இது வந்து புக்கில் இருக்காது. புக்கில் மோஸ்ட் ஆஃப் புக்கு ஸ்டாண்டர்ட் புக்ஸில் இருக்கும்.
மோஸ்ட் ஆஃப் புக்ஸ் ஸ்கூல் புக்ஸோ இல்லைனா மோஸ்ட் ஆஃப் புக்ஸ் படிக்கிறதுலோ இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கவே இருக்காது. அதை வந்து நம்ம நியூஸ் பேப்பரில் மட்டும்தான் எடுக்க முடியும். ஏன்னு பார்க்கலாமா? எங்கே பாருங்க, இங்கே பாருங்க, ஆத்தர் டிஸ்கவர் த சென்சஸ் டு ரிலேட் ஆன் செப்பரேட் மெக்கானிசம் ஃபார் மேக்னெட்டிக் காம்பஸ் இன் ஆஃப் த டர்ட். அதாவது டேர்ட்டிலோட பிரெயின்குள்ளேயே மேக்னெட்டிக் காம்பஸே கனெக்ட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ஒன்று வந்து நம்ம மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், அதாவது எர்த் மேக்னட்டிசம் வச்சு டேர்ட்டில் வந்து தன்னோட எக்லே பண்ணுற இடத்துக்கு வருஷம் காமனாக வந்துடும். ஓகேங்களா? நம்ம வந்து இப்போ ரெண்டு நாள் கழித்து ஒரு இடத்துக்கு போனால் தெரியாது இந்த தெருவா அந்த தெருவான்னு குழம்பிட்டு இருப்போம். ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு அந்த சீசனுக்கு மட்டும் வருதுங்கன்னா அதோட மேக்னட்டிசம் பவர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதோட பிரெயினில் வந்து இம்ப்ளான்ட் ஆகிருக்க மேக்னட்டிசம் பவர் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், ஸ்டபுள் பர்னிங். இது உங்களுக்கு நிறையா நியூஸில் வந்து நிறையா கேள்விப்பட்டிருங்க. டெல்லியில் வந்து ஏன் வந்து அதிகமாக பொல்யூஷன் இருக்குன்னு யோசிச்சு பார்த்துறீங்களா? அதுக்கு வந்து மெயினாக என்ன சொல்லுவாங்க, டெல்லி கார்பரேஷன் என்ன சொல்லுவாங்க, பஞ்சாப் ஹரியானாவில் ஸ்டபுள் பர்னிங் ஆகுது. ஸ்டபுள் பர்னிங்னா அந்த ரைஸ் ஹஸ்கெல்லாம் வந்து கொளுதுறதுனால தான் ஷிஃப்ட் அண்ட் கல்டிவேஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? ஷிஃப்ட் அண்ட் ஃபயர்ஸ் கல்டிவேஷன் சொல்லுவாங்க. அதனால தான் வந்து ஸ்டபுள் பர்னிங் ஆகிறது. அதனால் வந்து பொல்யூஷன் வந்து டெல்லி பக்கம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது இப்போ ரீசெண்டாக ஸ்டடி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள், ஸ்டபுள் பர்னிங் கான்ட்ரிபியூட்ஸ் ஒன்லி 14% PM 2.5. இந்த பிஎம்னா என்னன்னா பிரைம் மினிஸ்டரில் பர்டிகுலேட் மேட்டர்ஸ். இந்த பர்டிகுலேட் மேட்டர்ஸ் தான் குளோபல் வார்மிங்க்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. சரிங்களா? அதை நான் பேக்கில் சொல்கிறேன். சரிங்களா? இந்த டெல்லி NCR, ஓகேங்களா, டெல்லி NCR இதில் வந்து என்னென்னா, இங்கே பாருங்கள், there is no linear correlation between stubble burning events in Punjab, Haryana and fine particulate matter 2.4 concentration in Delhi NCRன்னு இருக்குது. ஓகே, டெல்லி NCRனா நேஷ்னல் கேபிட்டல் ரீஜன். ஓகேங்களா? NCR ஃபுல் ஃபார்ம், அதாவது ஃபுல் ஃபார்ம்லாம் இதிலே இருக்கும், நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நியூஸ் பேப்பர் படிக்கும்போது ஹெட்லைன்ஸில் நம்மளுக்கு வந்து அப்ரிவேஷனாக தான் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம படிக்க தான் வந்து நம்ம ஓகே இந்த அப்ரிவேஷனுக்கு இதுதான் ஃபுல் ஃபார்ம், இந்த அப்ரிவேஷனுக்கு இதுதான் ஃபுல் ஃபார்ம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். முதல்ல என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, பஞ்சாப் ஹரியானா தான் காரணம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, இதில் வரத்துக்கு 14% தான் நம்ம வந்து டெல்லியில் பொல்யூஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், அதேமாரி என்னன்னா, இது யார் கண்டுபிடிச்சது, இது யார் வந்து ஃபோன் பண்ணது? ஸ்டடி வேர் பப்ளிஷ்ட் பை கிளைமேட் அண்டு அட்மாஸ்பியரிக் சயின்ஸ். அதாவது பேப்பரில் எப்பயுமே நியூஸ் பேப்பரில் வர ஆர்டிக்கல் எல்லாமே வந்து சரிங்களா ஆர்த்தரைஸ்ட். ஓகேங்களா? அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க, அதாவது அந்த இன்ஸ்டியூஷனில் பெரிய ஆளுங்களோ இல்லாட்டினா வந்து அந்த ஒரு இன்ஸ்டியூஷனில் ஸ்பெஷலைஸ்டாக ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து நியூஸ் பேப்பரில் ஆர்டிக்கல் விடுவாங்களே. ஓகேங்களா? அவங்க சொல்கிறது வந்து ரியல் டைம் இன்சிடென்ட். நம்மளுக்கு வந்து ரியல் டைம் இன்சிடென்ட் புக்கில் கிடைக்காது. நம்ம எவ்வளோ வேணாலும் படிக்கலாம், ஜிகே படிக்கலாம், எவ்வளோ வேணாலும் புக்கில் இருக்கிறது எவ்வளோ வேணாலும் மக்கப் பண்ணலாம். ஆனால் ரியல் டைம் இன்சிடென்ட் நம்ம அங்கே போய் இருந்தால் தான் நமக்கு தெரியும். நம்ம போய் ஆனால் அங்கே இருக்க முடியாது. ஆனால் ரியல் டைம் இன்சிடென்ட்டை கேப்சர் பண்ணி நமக்கு ஒரு சொல்கிறாங்க தெரியுமா, அதை நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து எதுக்கு நான் இவ்வளோ தான் சொல்கிறேன்னா, மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் இது ரொம்பவே முக்கியம். ஏன்னா 10 பேர் ஒரே ஆன்சரை 10 பேர் எழுதுவாங்க. ஓகேங்களா? ஆனால் நம்ம வந்து புக்கில் ரியல் டைம் இன்சிடென்ட்டை ஒரு பாயிண்ட் நம்ம கொடுத்தாலும் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு பிரைட் அண்ட் டைமண்ட் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து ஒரு மார்க் கிடைக்கிறது நம்மளுக்கு ரொம்பவே நம்மளுக்கு நல்லது. சரிங்களா? ஏன்னா ஒரு மார்க் வந்து நம்ம கெரியரே மாற்றிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அதேமாரி there is a linearity between fire count Punjab Haryana and PM 2.5. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 14% மட்டும்தான் பஞ்சாப் ஹரியானாலேருந்து வந்துகிட்டு இருக்கு. மீதி எல்லாமே வந்து டெல்லியில் பொல்யூஷன் சொல்கிறாங்களா, இண்டஸ்ட்ரியல் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. சரிங்களா? வெஹிக்கல் வெளியே விடுற புகையில் இருக்குது. அப்புறமேட்டு அங்கே இருக்கிற என்வாரன்மெண்ட்டே வந்து டெல்லியை வந்து 84%
அதுவே அதை வந்து மாசுபடுத்திக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. முதல்ல போன வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? பஞ்சாப், ஹரியானா அவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ரிசர்ச்சர்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? விண்ட் பேட்டர்னால அதாவது எப்பயுமே ஒரு பொல்யூஷன் பரவறதுக்கு விண்ட் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? விண்ட் பேட்டர்ன் ஏன் முக்கியம்? அந்த இடத்துல பொல்யூஷனை இன்னொரு இடத்துக்கு கடத்தி இட்டு போனால் விண்ட் பேட்டர்ன் முக்கியம். சரிங்களா? ஆனால் வந்து பஞ்சாப், ஹரியானாவில் கொளுத்துறது வந்து டெல்லிக்கு வரல. 14% தான் வந்திருக்கு. மீதி 84% அங்கே டெல்லியில் இருக்கிற பொல்யூஷனே தான் திரும்ப 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 ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? அதை தான் வந்து இந்த இதில் சொல்கிறாங்க. ஏன்னா வருஷம் இல்லை, மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் டெல்லியில் நியூஸ் வந்துடும். சரி, டெல்லியில் நியூஸ் வந்துடும். ஏன் நியூஸ் வரும்? பொல்யூஷன் அதிகமாகிடுச்சு, அங்கே வந்து இப்போ ஆக்சிஜன் லெவல் ரொம்பவே கம்மியாயிடுச்சு, அதாவது ரன்னிங் பண்ணும்போது கூட நம்ம வந்து ப்ரீத் பண்ணால் நம்மளுக்கு வந்து கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது, பொல்யூஷனால் நமக்கு வந்து கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாதத்துக்கு ஒரு ஆர்டிக்கல் வந்துடும். இந்த நியூஸ் எதுக்குன்னா அதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி. சரிங்களா? அதேமாதிரி பாருங்கள், PM 2.5 கார்பன் மோனாக்சைடு were recorded during the day and night by the network of sensor. டெல்லியில் இருக்கிற PM 2.5 பர்டிகுலேட் மேட்டர் 2.5 எந்த அளவு வீரியமாக இருக்குன்னா, கார்பன் மோனாக்சைடு அந்த ரேஞ்சுக்கு இல்லை, அதை உருவாக்குற அளவுக்கு அந்த காற்று வந்து ரொம்பவே பொல்யூட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பாருங்கள், கார்பன் CO level would remain stable and not increase during the night. ஓகேங்களா? நைட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆக மாட்டுது. ஏன்னு சொல்லுங்கள், நைட்டில் இன்க்ரீஸ் ஆக மாட்டுது? அஃப்கோர்ஸ் வெஹிக்கிள் எதுவும் வந்து கிராஸ் ஆகிறது இல்லை டே டைமில், அதுவும் பீக் ஹார்ஸ்னால் வேலைக்கு போகிற நேரத்தில் எவ்வளோ டிராஃபிக் இருக்கும், எவ்வளோ பொல்யூஷன் இருக்கும் பாருங்கள். நைட்டில் வந்து அது மாதிரி எவாப்ரேட் ஆகிறதில்ல, எந்த ஒரு பொல்யூஷனுமே ஹட் லெவல் ரைஸ்க்கு வந்து போகிறதில்ல. ஓகேங்களா? DNCR இந்த பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து நீங்கள் அப்படியே எடுத்து மெயின்ஸ் கொஷின் பேப்பரில் எழுதுனா உங்களுக்கு ஒரு மார்க். ஏன்னு பாருங்களா, இட்ஸ் கிளியர் தட் ஈவன் த மந்த் ஆஃப் பீக் கிராப்ஸ் ரெஸ்யூட் பர்னிங் சீசன். அக்டோபர் நவம்பரில் அவங்க வந்து அறுவடை பண்ணுற காலத்தில் கூட அவங்க ஸ்டெபிள் பர்னிங் பண்ணாலுமே வந்து, அதாவது பீக் ஹார்ஸ்னால் என்னது, அவங்க அக்டோபர் நவம்பரில் தான் வந்து அவங்க அறுவடை பண்ணுவாங்க. அறுவடை பண்ணி ஷிஃப்ட் கல்டிவேஷனுக்கு போவாங்க. ஷிஃப்ட் கல்டிவேஷனுக்கு போனால் கூட அங்கே எரிக்கிற ஒரு மாசு வந்து டெல்லியை வந்து தாக்கறதில்ல மீன்ஸ் 14%, அப்படி மேக்ஸிமம் போனால் 16% தான் வந்து டெல்லிக்கு வந்து பொல்யூஷன் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, அதே மாதிரி நிறையா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸும் போடுறாங்க. டெல்லியில் வந்து அட்வான்ஸ் சென்சார் மூலமாக ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் எப்படிலாம் வந்து கட்டுப்படுத்துகிறாங்க, எப்படிலாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நிறையா வந்து இன்ஸ்டியூஷன்லாம் சைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பர்டிகுலேட் மேட்டர்ஸ் பற்றி பார்ப்போமா? இந்த பர்டிகுலேட் மேட்டர்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? மெயின்ஸ் படிக்கிறவங்க, ப்ரிலிம்ஸ் குரூப் 1 படிக்கிறவங்க எல்லாருமே தெரியும். இந்த பர்டிகுலேட் மேட்டர்ஸ்னால் என்னென்னா ஒன்றும் இல்லை, இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன்லாம் இருக்குல்ல, வெஹிக்கல்ஸ்லேருந்து வெளியேற போக. ஓகேங்களா? வெஹிக்கல்ஸ்லேருந்து வெளியாகிற போக ஃபைன் பார்ட்டிகலாக சின்னதாக இருக்கும். அதான் பர்டிகுலர் மேட்டர் 2.5 இருக்குது, 10 இருக்குது, 2 இருக்குது. சரிங்களா? அந்த ஃபைன் பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகும்னா பிளாக் கலரில் இருக்கும். அந்த பிளாக் கலர் பார்ட்டிகல்ஸ் வந்து ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ணக்கூடியது. எப்பயுமே வெய்ய காலத்தில் பிளாக் கலர் ட்ரெஸ் போடாதீங்க, சரிங்களா, அப்படின்னு சொல்கிறது ஏன்? ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ணும். அந்த ஹீட்டை அப்சார்ப் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா குளோபல் வார்மிங் ஆகுது. இப்போ வந்து இது எதனால் வந்து குளோபல் வார்மிங் எதனால் ஆகுது? இந்த பர்டிகுலேட் மேட்டர்ஸ்னால தான். ஐஸ் கேப் எதனால் உருகுது? குளோபல் வார்மிங்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிட முடியாது. சரிங்களா? ஏன்னா மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம வந்து டீட்டெயிலாக எழுதணும். ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் சரி தான், குரூப் 4ஆக இருந்தாலும் சரி தான், குரூப் 2ஆக இருந்தாலும் சரி தான், எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி தான், டீட்டெயிலாக புரிஞ்சுக்கோங்க. குளோபல் வார்மிங் எதனால் நடக்குதுன்னு டீட்டெயிலாக புரிஞ்சுக்கோங்க. அது எதனால் நடக்குதுன்னா இந்த PM 2.5 இந்த பர்டிகுலேட் மேட்டர்ஸ் ஏர் சர்க்குலேஷன் வழியாக ஆர்டிக் ரீஜனும் அண்டார்டிக் ரீஜனுக்கும் போய் சேருது. இப்போ மோஸ்ட்டாக வந்து ஐஸ் பனிப்பாறைகள் எல்லாமே வந்து வெள்ளை கலரில் இருக்கும். எல்லாமே வந்து சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியது.
ஒயிட் கலர் எப்பவுமே சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஆனால் இந்த பர்டிகுலேட் மேட்டர்ஸ், இந்த பிளாக் கலர் பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணும், ஃபைனாக வந்து ஐஸ் கேப் மேலே வந்து உட்காந்துருது. அந்த ஐஸ் கேப் மேலே உட்காந்த உடனே அது கருப்பாக இருக்கா பர்டிகுலேட் மேட்டர்ஸு, ஐஸ் வந்து வெள்ளையாக இருக்கும். இந்த பர்டிகுலர் அந்த கருப்பாக இருக்கிற மேட்டர்ஸ் என்ன பண்ணுன்னா ஹீட்டை சன்ரைஸை வந்து அப்சர்வ் பண்ணி உள்ளே வச்சுக்கும். அப்சர்வ் பண்ணி உள்ளே வச்சுக்க அந்த அப்சர்ப்ஷன் அந்த ஹீட் தாங்காமல் ஐஸ் பிரேக் ஆகும். இது ஐஸ் பிரேக் ஆகிறதுனால பனிப்பாறைகள் வந்து என்ன ஆகும்னா உருகி போய்கிட்டே இருக்கும். இதனால தான் வந்து பனிப்பாறை உருகிறது இது ஒன் ஆஃப் த காரணம். ஓகேங்களா, அந்த பர்டிகுலேட் மேட்டர்ஸ் போயிட்டு பனிப்பாறையில் உட்காருது. பனிப்பாறையில் உட்கார்ந்த உடனே ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணுது. ஹீட்டை அப்சர்வ் பண்ண உடனே பனி கட்டி உருகுது. ஓகேங்களா, இதுதான் வந்து இவ்வளோதான். நீங்கள் வந்து பனிப்பாறை உருகுது சூரிய வெளிச்சம் அப்படின்னு மொட்டையே சொல்லவே கூடாது. இந்த பர்டிகுலேட் மேட்டர்ஸை மென்ஷன் பண்ணணும். சரிங்களா, அதே மாதிரி பாசிட்டிவ் ஃபீட்பேக்கும் இருக்குது பர்டிகுலேட் மேட்டர்ஸ். இந்த பர்டிகுலேட் மேட்டர்ஸ் தான் வந்து பிரிசிபிடேஷன், அதாவது மழை வரதுக்கும் காரணமாக இருக்குது. ஓகேங்களா, மழை வரதுக்கும் இதுக்கு தான் காரணமாக இருக்குது. சரியா, அடுத்து பார்க்கலாம் வாங்க. அடுத்து இது வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் சொல்லலாம், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் சொல்லலாம். சரிங்களா, கான்டெம்பரரி வேர்ல்டு அந்த இதுக்கெல்லாம். சரிங்களா, அதுக்கெல்லாம் ரொம்பவே இதுவாக இருக்கும். ஏன்னா இந்த எம்பாக்ஸ் நம்மளுக்கு வந்து இருக்குல்ல, எம்பாக்ஸ் கிளாடு நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்லையும் சரி, சயின்ஸ்லையும் சரி, சயின்ஸ் அண்ட் டெக்லையும் சரி, இப்போலாம் ரீசெண்டாக இல்லை, ரொம்ப நாளாக வந்து மெடிக்கல் சம்மந்தமாகவும் சரி, அந்த நோய்கள் சம்மந்தமாகவும் சரி நிறைய கேட்பாங்க. சரி, அதை வந்து கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும். கரெக்டாக பார்த்தா தான் நம்ம வந்து கரெக்டாக அதுக்கு ஆன்சரும் பண்ண முடியும். எங்கேருந்து வந்தது, எங்கேருந்து ஆரிஜின் ஆச்சு, எதனால் இப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 360 டிகிரியில் ஒரு ஆங்கிள் வந்து நம்மளே க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு நோட் போட்டோமா, இது இங்கே பரவுதுப்பா, இங்கே எதனாலப்பா பரவுது சொல்லுங்கள், எதனால் பரவுது, இங்கே பாருங்க, டொமினிகன் ரிப்பப்ளிக் காங்கோ, டிஆர்னா டொமினிகன் ரிப்பப்ளிக் காங்கோ, இது இங்கே பரவுதுப்பா, அதனால் இதுதான் வந்தது. இது அப்போ வாட் இஸ் வாட்னு எழுதி வைக்கக்கூடாது. சரிங்களா, எழுதி வைக்கவே கூடாது. ஏன்னா இங்கே பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க, செக்ஸ் ஒர்க்கர்ஸ் டிரைவ்ஸ் என்பாக்ஸ். ஓகேங்களா, அப்போ வந்து டொமினிகன் ரிப்பப்ளிக்கில் எந்த ஒரு இன்ஸ்டியூஷன், எந்த ஒரு ஒர்க் ஃபேமஸாக போயிட்டுருக்குன்னு பாருங்கள். எதனால் இது வந்து செக்ஸ் ஒர்க்கர்ஸ்னால வந்து இவ்வளோ பரவுதுன்னா, டொமினிகன் ரிப்பப்ளிக்கோட எக்கனாமி எந்த மாதிரி இருக்குது, அவங்களோட கல்ச்சர் எந்த மாதிரி இருக்குது, சரிங்களா, கல்ச்சர் எந்த மாதிரி இருக்குது, அவங்க எதனால் இந்த செக்ஸ் ஒர்க்கர்ஸ் இந்த ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க, அவங்களோட பாவர்ட்டி எலிவேஷன் எப்படி இருக்குது, இதை பற்றி அந்த நியூஸை பற்றி ஒரு ஓவரால் 360 டிகிரியை வந்து நம்மளே உருவாக்கி வச்சுக்கணும். ஓகேவா, உருவாக்கி வச்சு தான் ஆகணும். ஏன்னா எக்ஸாமில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. பேப்பரில் நான் ஒன்று கிளாரிட்டியாக சொல்லிட்டா, டிஎன்பிஎஸ்சி அல்லது யூபிஎஸ்சி இல்லை சென்டருக்கு எதுவாக இருந்தாலும் இந்த நியூஸ் பேப்பர் படிங்கன்னு உங்ககிட்ட சொல்கிறாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்படி அவங்க மென்ஷனும் பண்ண மாட்டாங்க. பார்த்தீங்க சிலபஸ் பார்த்தீங்களா, கரண்ட் அஃபேர்ஸ் தான் கொடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் இந்த நியூஸ் பேப்பர் படிங்க, தினமணி படிங்க, ஹிந்து படிங்க, இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிங்க, டெக்கான் கிரானிக்கல்ஸ் படிங்க அப்படின்னு எதாவது சொல்கிறாங்களா? இல்லை, சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் இங்கே பாஸ் ஆகிட்டு போயிடுவாங்க. அவங்க தேவை வந்து இந்த நியூஸ் பேப்பர்லேருந்து படித்தாதான் இது வரும், இந்த நியூஸ் பேப்பர்லாம் இது படித்தாதான் இது வரும் அப்படின்லாம் இல்லை. அவங்களுக்கு வந்து நேஷன் வைடாக எது அதிகமாக பேசப்படுது, நியூஸில் ஒன்று எக்ஸாமில் ஒன்று கேட்குறாங்கன்னா அது வந்து ஃப்யூச்சரில் நமக்கு எந்த மாதிரி ஒரு பாதிப்பு, இல்லைனா ஃப்யூச்சரில் எந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ் நமக்கு விளைவிக்கும் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் தான் எக்ஸாமினர்ஸும் சரி, எக்ஸாம் கொஷின் பேப்பர் கண்டக்ட் பண்ணுறவங்களும் சரி அந்த கொஷின் பேப்பர் எடுப்பாங்க. ஓகேங்களா, சும்மா இந்த பேப்பரில் வருது, ஓகே இந்த நியூஸ் எடுத்து கொஷின் பேப்பரில் வை, இந்த நியூஸ் எடுத்து கொஷின் பேப்பர் வைன்னு வைக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து எக்ஸாம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, கஷ்டமாக இருக்குன்னு எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் எக்ஸாம் கொஷின் பேப்பர் எடுக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி கஷ்டம் இருக்குன்னு தெரியாது. 10 கொஷின், ஒரு கொஷினுக்கு 10 கொஷினை செலக்ட் பண்ணுவாங்க, 10 கொஷின் 5 கொஷினை சார்ட் அவுட் பண்ணுவாங்க, 5 கொஷின்லேருந்து ஒரு கொஷின் எடுப்பாங்க. அப்போ அந்த 10 கொஷினை உங்களுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கணும், 10 கொஷினுக்கு எவ்வளோ அவங்க ஒர்க் பண்ணிடணும். நம்ம அகாடமி கூட ஒரு கொஷினை எடுக்கிறதா இருந்தால் இது எந்த நாளில் வந்து இது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருந்தது, இது கேட்பாங்களா, இது ப்ரீவியஸ் இயர் கொஷினா, இது வேல்யூவா, இது ஆடட் அட்வான்டேஜா, அந்த கொஷின் கூட என்ன கலந்து கொடுக்கலாம், கொஷின் கூட என்ன கலந்து கொடுத்தா எந்த மாதிரி பசங்களுக்கு ஒரு புரிதல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமியே வந்து இவ்வளோ யோசிக்கும் போது தமிழ்நாடு ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக கொஷின் பேப்பர் கண்டக்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரி சேலஞ்சஸ் இருக்கும், என்னென்ன ஸ்பெஷலைசேஷன் ஆஃபீஸரை இட்டுட்டு வந்து அந்த கொஷின் பேப்பரை அவங்க கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. யோசிச்சு பார்த்தீங்களா? இப்போ வந்து யூபிஎஸ்சி ஒரு கண்டக்ட் பண்ணுது, யூபிஎஸ்சி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அவங்க எக்ஸாமினருக்கு என்ன சேலஞ்ச் வரும்னு சொல்லுங்கள்.
3 சேலஞ்ச் ஓகேங்களா. 1 அவங்க மெட்டீரியல் ஈஸியாக அவைலபிள் இருக்கணும். 2 அது எல்லா இடத்துலையும் சர்க்குலேட் ஆகணும். 3 அது எல்லாருக்கிட்டையும் போய் சேரணும். ஓகேங்களா. சர்க்குலேட் ஆகிறது வேற, எல்லாருக்கிட்டையும் போய் சேர்றது வேற. ஏன்னு சொல்லிட்டா, 1 எல்லாருக்கிட்டையும் அந்த மெட்டீரியல் இருக்கணுமா, என்சிஆர்டி. ஓகேங்களா. சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே என்சிஆர்டி தான். ஓகேங்களா. என்சிஆர்டி எல்லார்ட்டையுமே இருக்கா, எங்கே போனாலும் கிடைக்குதா, வாங்க முடியுமா, என்சிஆர்டி. இன்னொன்று நியூஸ் பேப்பர் எங்கே போனாலும் கிடைக்குதா, 5 ரூபா கொடுத்தா நியூஸ் பேப்பர், 10 ரூபா கொடுத்தா நியூஸ் பேப்பர் இருக்கா. இந்த நியூஸ் பேப்பர் ப்ளஸ் ஜிஎஸ் இதை வச்சு தான் அவங்க கொஷினே மேக் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அந்த கொஷின் நம்ம எப்படி மேக் பண்ணுறாங்க, அந்த ஸ்டாண்டர்டைசேஷனில் தான் எக்ஸாம் டிஃபர் ஆகுது. என்டிஏ ஒரு மாடல் வச்சுருப்பாங்க, யூபிஎஸ்சி ஒரு மாடல் வச்சுருப்பாங்க, டிஎன்பிஎஸ்சி ஒரு மாடல் வச்சுருப்பாங்க, எஸ்எஸ்சி ஒரு மாடல் வச்சுருப்பாங்க. எல்லா மாடல் டிஃபர் ஆகும். ஓகேங்களா. அந்த ஸ்டாண்டர்டைசேஷன், அந்த எக்ஸாமோட ஸ்டாண்டர்டைசேஷனை பொறுத்து தான் கொஷின் எடுப்பாங்களே. ஆனால் மேஜராக எப்படி எடுப்பாங்க, இந்த 2 விஷயம் தான். 1 ஸ்கூல் புக்ஸ், அது எஸ்சிஆர்டியோ என்சிஆர்டியோ, ஸ்கூல் புக்ஸ் நியூஸ் பேப்பர். இந்த 2 தாண்டி வேறு எதாச்சும் அவங்க எடுப்பாங்களா, எடுக்க முடியாது. ஏன்னா ஒருத்தவங்ககிட்ட இருக்கிறது இன்னொருத்தவங்ககிட்ட இருக்காது. அப்படி எடுத்தாலும் அவங்க வந்து இப்போலாம் வந்து ரொம்ப தெளிவாயிட்டாங்க. எல்லாம் இதுலேருந்து இது வரல, இது எப்படி நீங்கள் எடுக்கலான்னு கேள்வி கேட்குற மாதிரி ஆயிட்டாங்க. ஓகேங்களா. அதனால் அவங்க கரெக்டாக வந்து எல்லாத்தையும் பார்த்து பர்ஃபெக்டாக எடுப்பாங்க. இந்த 2லேருந்து தான் வரும். 1 கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கேட்பாங்க, இல்லாட்டினா வச்சுக்கோங்க கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கிறது அப்படியே கேட்பாங்க. நம்ம தான் அவேராக இருந்துக்கணும். இது கரண்ட் அஃபேர்ஸ்னால் இன்னைய நாளில் இது நடந்தது, இவங்க வந்தாங்க, அவங்க போனாங்க அப்படின்னு படிக்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் இல்லவே இல்லை. ஓகேங்களா. உங்களுக்கு ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் எடுத்தால் ஹிஸ்ட்ரி மட்டும்தான் படிப்பீங்க, ஜாகிரஃபி மட்டும்தான் படிப்பீங்க, ஆர்ட் அண்ட் கல்ச்சர் மட்டும்தான் படிப்பீங்க. ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் படிக்கும்போது தான் உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி சம்மந்த பக்கம் நியூஸ் பேப்பரில் ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டமாக நியூஸ் பேப்பரில் வரும். ஹிந்தி ஹிஸ்ட்ரி படிப்பீங்க, சயின்ஸ் அண்ட் டெக் சம்மந்தப்பட்டமாக நியூஸில் வரும், சயின்ஸ் படிப்பீங்க. சரிங்களா. ஆர்ட் அண்ட் கல்ச்சர் சம்மந்தமாக வரும், ஆர்ட் அண்ட் கல்ச்சர் படிப்பீங்க. இந்த ஒரு பேப்பரில் உங்களோட சிலபஸே கவர் ஆகிடும். அப்போ எந்த அளவு நியூஸ் பேப்பர் முக்கியம்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. நிறைய அகாடமி போடுவாங்க, நம்ம அகாடமி கூட போடுறாங்க, இல்லை வெளியிலேருந்து நீங்கள் வெளியிலேருந்து பார்ப்பீங்க. சரிங்களா. ஒரு நாளைக்கு இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தான் 25 கொஷின் 35 கொஷின் இருக்குது, இதை படிங்க நீங்கள் வந்து. ஆனால் யாருமே சொல்ல மாட்டாங்க இதை மட்டும் படிங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். சரிங்களா. உங்ககிட்ட சொல்லுவாங்க அதாவது இந்த கொஷினை தாண்டி நிறையா இருக்குது, எந்த அகாடமியாக இருந்தாலும் இந்த கொஷினை தாண்டி நிறையா இருக்குது, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம நியூஸ் பேப்பர் நம்ம படிக்கணும் அப்படின்னு நம்மகிட்ட சொல்லுவாங்க. நம்ம தான் அதை படிச்சுக்கணும். ஓகேங்களா. இப்பயும் சொல்கிறேன், டிஎன்பிஎஸ்சியும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் யூபிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி எதுவாக இருந்தாலும் சரி, இந்த நியூஸ் பேப்பர் படிங்க, இதுலேருந்து தான் வரும், தினமணிலேருந்து தான் வரும், ஹிந்துலேருந்து தான் வரும், இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேருந்து தான் வரும், அதுலேருந்து தான் வரும், இதுலேருந்து தான் வரும் சொல்லவே மாட்டாங்க. சொல்லவும் முடியாது. சரிங்களா. ஒரு நியூஸ் நேஷன் வைடில் ப்ரிவலண்ட்டாக இருக்கணும், எல்லாராலையும் பேசப்பட்டிருக்கணும், அது நம்ம எக்கனாமிக்கு ஒரு இம்பேக்டாக இருக்கணும், இல்லைன்னா ஒரு எஃபெக்டிவாக இருக்கணும். அந்த ஒரு நியூஸை எடுத்து மட்டும்தான் கொஷின் பேப்பரில் கொடுப்பாங்களே. ஓகேவா. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, நான் சொன்னேன்ல FAQ, ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின். ஓகேங்களா. ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்னா ஒரு வாரத்தில் கேட்ட முக்கியமான 2 டாபிக் அதை மட்டும் எடுத்து இங்கே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த முக்கியமான 2 டாபிக் அது நமக்கு எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள். அந்த ஒரு ஹிந்து நியூஸ் பேப்பர் எத்தனை பேர் படிக்கிறாங்க, அவங்க எல்லா கேட்டதோட 2 டாபிக் இருக்குன்னா அந்த 2 டாபிக் எவ்வளோ முக்கியம், அந்த 2 டாபிக் எவ்வளோ முக்கியம் நான் இப்போ சொல்லட்டா. நம்ம ஃபாரின் பில் இப்போ ட்ரம்ப் போட்டார்ல, அமெரிக்காவோட பிரசிடென்ட் ட்ரம்ப் போட்டார்ல, ஒரு ரூல்ஸ் போட்டார்ல, ஃபாரின் ரெகுலேஷன். ஓகேங்களா. அது இமிக்ரேஷன் அண்டு ஃபாரின் பில் 2025. இதை நம்ம படித்தே ஆகணும், ஏன்னா நம்ம ஜிஎஸ்ல வந்து இருக்குது. ஓகேங்களா. இது எல்லாமே வந்து புக்கில் ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். என்ன பாயிண்ட்ஸ் அது, இங்கே வரும், இமிக்ரேஷன் ஆஃப் ஃபாரின் பில் 2025. இது செஷன் ஆன் பிகின்ஸ் ஆன் 10th March. இதை படித்தா மட்டும் வேலைக்கே ஆகாது. இதை மட்டுமே படிக்கக்கூடாது. இதில் இருக்கிற ஃபுல் ஆர்டிக்கலையும் நம்ம படிக்கணும். ஃபுல் ஆர்டிக்கலை படித்து சங்கர் ஜெய்ஸ்வால் ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு, அவர் ஒரு பெர்ஸ்பெக்டிவில் என்ன இருக்குது, வெளியிலேருந்து என்ன சொல்கிறாங்க, எல்லா பெர்ஸ்பெக்டிவும் நம்ம கலந்து நம்ம ஒரு ஒப்பீனியன் நம்ம வந்து ஒரு நோட் மேக்கிங் பண்ணணும். அந்த நோட் மேக்கிங்கை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எழுதணும். சரிங்களா. அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ஒப்பீனியன் நம்ம எழுதணும். இது எந்த புக்லேயுமே இருக்காது. எந்த புக்லையுமே இல்லாததை நீங்கள் வந்து ஒரு
மெயின்ஸில் வந்து எழுதுனா எந்த புக்லையும் இல்லாதனா கண்டென்ட் ரிலேட்டடாக எழுதுனா எக்ஸாமை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாமை திருத்துறவங்க யாருமே வந்து நம்ம 12th படித்தவங்க 10th படித்தவங்க காலேஜில் வந்து வேலை செய்கிறவங்க ஒரு 10 வருஷம் 15 வருஷம் சர்வீஸ்லாம் இருக்கணும் இல்லை. எல்லாருமே சீனியர் மோஸ்ட் ஆஃபீஸர்ஸ், சீனியர் மோஸ்ட் டீச்சர்ஸ், அவங்க மட்டும்தான் திருத்துவாங்க. அவங்களோட நாலேஜ் லெவல் எவ்வளோ வைடன் ஆயிருக்குன்னு பாருங்க. அப்போ அவங்க வந்து நமக்கு ஒரு மார்க் கொடுக்கணும்னா நம்மளோட நாலேஜ் லெவல் எந்த அளவு வைடனாக இருக்கும்னு நம்ம வந்து பார்த்துக்கணும். அதுக்கு என்ன தேவை? ரியல் டைம் இன்சிடென்ட் தேவை. அவங்க 10 வருஷமா 15 வருஷமா 20 வருஷமா புக்கில் இருக்கிறது இது, புக்கில் இருக்கிறது இங்கே இருக்குது, புக்கில் இருக்கிறது இங்கே இருக்குது பார்த்து அவங்களுக்கு போர் அடிச்சிருக்கும். நீங்கள் ஒரு ரியல் டைம் இன்சிடென்ட் எடுத்துகிட்டு போனால் தான் அவங்களுக்கு வந்து அப்படியே கண்ணில் அப்படியே ஸ்பார்க் தெரியும். யாரா அவன் ரியல் டைம் இன்சிடென்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்கன்னா உங்கள் பேப்பர் வந்து ஒரு வேல்யூ ஆடட் பேப்பராக நினைப்பாங்க. பார்த்து திருத்துவாங்க உங்கள் பேப்பரை. ஓகே கண்டென்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இன்டர்வியூ போகும்போது கூட உங்களை கேட்குற விதமே வேறு மாதிரி இருக்கும்னா நீங்கள் மெயின்ஸ் படிக்கிறீங்க, ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகிட்டீங்க, மெயின்ஸ் பாஸ் ஆகிட்டீங்க, சரிங்களா? இது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஆனால் இதை தாண்டி உங்கள் மெயின்ஸ் இன்டர்வியூ இருக்குல்ல, உங்களோட பர்சனாலிட்டி, நீங்கள் எந்த அளவு வந்து ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க, இந்த சர்வீஸுக்கு நீங்கள் ரெடியா அப்படின்னு உங்களுக்கு தீர்மானிக்கிறது அந்த மெயின் இன்டர்வியூ தான். ஏன்னா அங்கே இருக்கிறது ஃபுல்லாக சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், சீனியர் மோஸ்ட் ஜட்ஜும் சில பேரில் ஜட்ஜும் வந்து இங்கே யூபிஎஸ்சி கேபினெட் இருக்குல்ல, அங்கே வந்து சில ஜட்ஜும் இருந்திருக்காங்க, சரிங்களா? ஏன்னா எல்லாருமே வந்து உங்களை ஒரு சர்வீஸ் எடுக்கிறாங்க. குரூப் 1 சர்வீஸ்னால் எவ்வளோ ஒரு ஹை பொசிஷன் உங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க குரூப் 1 சர்வீஸுக்கு எடுக்கிறாங்கன்னா அவங்க எத்தனை வருஷமாக அந்த சர்வீஸில் இருந்திருப்பாங்க, அவங்க எத்தனை ஊருக்கு போயிருப்பாங்க, அவங்க எத்தனை கல்ச்சரை பார்த்துருப்பாங்க, அதெல்லாம் ஓகே. இதெல்லாம் வந்து தெரிஞ்சவன் தான் நமக்கு சர்வீஸுக்கு வேணும்னு அவங்க நினைப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து உள்ளே போய் நீங்கள் உக்காந்த உடனே அவங்க கேட்குற கேள்வியிலே கண்டுபிடிச்சிருவாங்க. பிரிஸ்காக போல்டாக இருக்கணும், ஓகேங்களா? ஃபிசிக்கலாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு விஷயம், ஃபிசிக்கலாக நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபிசிக்கல் வந்து கரெக்டாக இருந்தால் தான் மைண்ட் ஆக்டிவாக இருக்கும், ஓகேவா? ஃபிசிக்கல் பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்தாலே வந்து ஓகே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டான பையன் அப்படின்னு செல்ஃப் கான்ஃபிடென்ட் பையனோ இல்லை ஒரு பொண்ணோ நீங்கள் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியணும், ஓகேங்களா? அடுத்து எஃப்ஏக்யூ பாருங்கள். மணிப்பூர் கிரைசிஸ் தெரியும்ல, மணிப்பூர் கிரைசிஸ் தெரியும்ல, எத்தனை தடவை அங்கே பிரசிடென்ட் ரூல் போட்டாங்க உங்களுக்கு அது தெரியுமா? அது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னொன்று, மணிப்பூரோட சீஃப் மினிஸ்டர் யார், அதுவும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக்காக வந்துடும். ஆனால் இந்த நியூஸ் பேப்பரில் நீங்கள் மணிப்பூரோட சீஃப் மினிஸ்டர் யாருன்னு கேட்டால் ஸ்டாட்டிக் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிடலாம். கவர்னர் யாருன்னு கேட்டால் சொல்லிடலாம். எத்தனாவதோட பிரசிடென்ட் ரூல் போட்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லிடலாம். எதனால் அங்கே எத்தனிக் கிளாஷ் நடக்குது அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஆனால் வாட் ஆர் த கண்டிஷன், வாட் ஹேப்பன் த கேஸ் ஆன் த கிரைசிஸ், வாட் ஹேவ் த கோர்ட் ரூல்டு, இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஆன் கிரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம வாட்னு படிக்காமல் அந்த ஊரில் என்ன தான் நடக்குது அதை நம்ம எப்படி தெரிஞ்சிக்க முடியும்? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஒரு ஆர்டிக்கலே. மணிப்பூரோட சிஎம் யார்? பைரன் சிங். அவர் ரிசைன் ஆனதுக்கு அப்புறம் என்னாச்சு, பிரசிடென்ட் ரூல் அங்கே வந்தது. எப்போ வந்தது? February 13. இதெல்லாம் நம்ம எழுதணும், இதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணி எழுதணும், ஓகேங்களா? மென்ஷன் பண்ணி எழுதினா தான் மார்க் கிடைக்கும். ஒரு இதில் சொல்லுவாங்கள்ல, நம்மனா தான் சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அதேமாதிரி மென்ஷன் பண்ணி எழுதினா தான் மார்க் கிடைக்கும். வாட் இஸ் பிரசிடென்ட் ரூல்? நீங்கள் வந்து புக்கில் படிச்சிருக்கலாம். புக்கில் வந்து ஆர்டிகல் 356 ஸ்டேட் எமர்ஜென்சி, ஆர்டிகல் 352 நேஷனல் எமர்ஜென்சி, ஆர்டிகல் 360 ஃபினான்ஷியல் எமர்ஜென்சின்னு படிச்சிருக்கலாம். ஆனால் வந்து இதில் பாருங்கள், பிரசிடென்ட் ரூல் ப்ரொவிஷன் அண்டர் த ஆர்டிகல் 356 ஸ்டேட் எமர்ஜென்சி, சரிங்களா? எதனால் இந்த ஆர்டிகல் 356 போட்டாங்க? அப்புறமேட்டு எத்தனை தடவை சின்ஸ் 2014 பிஎம் மோடி, சரிங்களா, மோடி வந்ததுக்கப்புறம் எத்தனை தடவை வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க? 2014 அப்புறம் இங்கே பாருங்கள், 11 டைம்ஸ் இம்போஸ் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் 4 டைம்ஸ் இன் ஜம்மு காஷ்மீரில் எதனால் வந்து உங்களுக்கு பிரசிடென்ட் ரூல் போட்டாங்கன்னா
ப்ரிவலண்ட்டாக எல்லாருக்குமே தெரியும். அதேமாரி ஆர்டிகல் 356 டஸ் நாட் லீவ்ஸ் வேரியஸ் ஸ்பெசிஃபிக் சர்க்கம்ஸ்டன்சஸ். இன்னொரு கொஸ்டின் கேட்கட்டா? ஸ்டேட் எமர்ஜென்சி போடும்போது, ஸ்டேட் எமர்ஜென்சியோ நேஷனல் எமர்ஜென்சியோ போடும்போது எல்லாமே வந்து 144 போட்ட மாதிரி தான், சரிங்களா? ஆனால் ஒரே ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு மட்டும் எக்ஸம்ஷன். என்னன்னு சொல்லுங்கள்? ஒரே ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு மட்டும் எக்ஸம்ஷன். என்னன்னா ஹை கோர்ட், சபார்டினேட் கோர்ட்ஸ், நேஷனல் எமர்ஜென்சியாக சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் அந்த மாதிரி வரும். கோர்ட்டுக்கு அந்த கோர்ட்டோட இன்ஸ்டியூஷனுக்கு மட்டும் அட்டானமஸாக அது மட்டும் தன்னிச்சே செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? கோர்ட் மட்டும் நேஷனல் எமர்ஜென்சியாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் எமர்ஜென்சியாக இருந்தாலும் சரி, அது அட்டானமஸாக அது வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? அதேமாதிரி இங்கே பாருங்கள், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இங்கே 1994 எஸ்ஐ பொம்மாய் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா லிஸ்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் விச் பிரசிடென்ட் ரூல் குட் நாட் பி இம்போஸ்ட் த்ரூ மேட் இட் வாஸ் எக்ஸாஸ்டட். அதாவது இந்த கேஸில் தான் வந்து எஸ்ஆர் பொம்மாய் கேஸில் தான் வந்து பிரசிடென்ட் ரூல் எப்போ போடலாம், எதனால் போடலாம், பிரசிடென்ட் ரூல் எப்போ போடலாம், எதனால் போடலான்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணாங்க. பிரசிடென்ட் ரூலு இங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு எழுதுறதுக்கும் இந்த கேஸை மென்ஷன் பண்ணி எழுதுறதுக்கும் அந்த வருஷத்தோட மென்ஷன் பண்ணி எழுதுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, சரிங்களா? வித்தியாசம் நிறையாவே இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் நல்லா இங்கே இருக்கிற ஒரு சப்ஹெட்டிங்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் ஆர் த சம் ப்ரீவியஸ் இன்ஸ்டன்ஸ் இன் இம்போசிஷன் ஆஃப் பிரசிடென்ட் ரூல்? President rule has been imposed 135 times in 35 states and union territory including some no longer exist. இது நான் ஏதாவது புக்கில் இருக்கா? அதில் ஸ்கூல் புக்ஸ் ஏதாச்சும் இருக்கா? அதில் எதுலேயுமே இருக்காது. ஸ்கூல் புக்ஸ் எதுலேயுமே இருக்காது. நீங்கள் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் படிக்கிறீங்கன்னா ஒரு சில புக்கில் இருக்கும், ஸ்கூல் புக்ஸ் இருக்குமா? ஆனால் மோஸ்ட்டாக ப்ரிவலண்ட்டாக வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வந்து வாங்க மாட்டாங்க, யாரும் வாங்குற அளவுக்கு வசதி இருக்காது, சரிங்களா? நோட்ஸை மட்டுமே வச்சுருப்பாங்க, ஸ்கூல் புக்ஸ் மட்டும் வச்சுருப்பாங்க. நியூஸ் பேப்பர் அவங்க நியூஸ் பேப்பர் எதுக்கு படிக்க சொன்னது? இந்த மாதிரி ஜிகேக்கு தான். இது வரைக்கும் எத்தனை தடவை போட்டிருக்காங்க? எத்தனை ஸ்டேட்டில் போட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் தடவை எங்கே பிரசிடென்ட் ரூல் போட்டாங்க தெரியும்ல? 1952 பஞ்சாபில் போட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா ஸ்கூல் புக்லேயே இருக்குது. ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இருக்கா? இதனால் மட்டும்தான் வந்து பேப்பரை வந்து இன்டெப்த்தாக படிக்கணும். நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்டுட்டு போயிடலாம். பேப்பர் படிக்கிறது எது தெரியுமா? ஒரு நாள் என்ன நடக்குது, நம்ம பெர்ஸ்பெக்டிவில் வந்து மணிப்பூரில் கிரைசிஸ் நடக்குது, அங்கே எத்தனை ஜாதி கலவரம், இவங்களும் அடிச்சுக்கிறாங்க, இது மட்டும் நம்ம பெர்ஸ்பெக்டிவில் இருக்கும். ஆனால் கிரவுண்ட் ஜீரோனா பேஸ் லெவலில் அங்கே என்ன நடக்குது, ஆத்தரோட ஒப்பீனியன் என்ன, அங்கே என்ன நடந்துக்கிறதுனால இது வந்து நியூஸில் வருது, அவங்க அந்த மக்களோட மனநிலை என்ன, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இதில் போடுவாங்க. நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் இந்த பேப்பர் படித்த உடனே மாற நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அட்லாஸ்ட் வந்து நம்ம எல்லாமே சிவில் சர்வன்ஸ் ஆக போகிறோம். சிவில் சர்வன்ஸ் ஆனால் என்ன பண்ணணும்? நம்மளோட பெர்ஸ்பெக்டிவில் மட்டும் பார்க்கவே கூடாது, ஓகேங்களா? நம்ம பெர்ஸ்பெக்டிவில் மட்டும் பார்க்கவே கூடாது. ஏன்னா எதிர்க்க அவன் அழுதுட்டு வருவான், ஜாலியாக வருவான், சந்தோஷமாக வருவான், சோகத்தில் வருவான். அந்த நேரத்தில் நம்ம வந்து நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான்ப்பா அப்படின்னு சொன்னால் அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு மாதிரி இருக்கும். நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு மாதிரி இருக்கும். நம்ம சிவில் சர்வெண்ட்டாக ஆகிறதுக்கு காரணமே நம்ம மற்றவங்களை எப்படி புரிஞ்சுக்கிறோம், அவங்களோட பிரச்சனை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறோம், அந்த ஒரு குவாலிட்டி மட்டும் இருந்தால் மட்டும்தான் சிவில் சர்வெண்ட்டாக ஆகவே முடியும். அப்போ நீங்கள் அது இல்லாமல் பை சான்ஸ் நீங்கள் போயிட்டாலும் வந்து உங்களால் அங்கே சர்வே பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரகிள் வரும் அங்கே. இதெல்லாம் நம்ம இப்பயே கற்றுக்கணும், சரிங்களா? அடுத்த பாருங்கள், இந்த சப் பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து உங்களோட மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் கண்டிப்பாக எழுதலாம். ப்ரிலிம்ஸ் படிக்கிறவங்க மெயின்ஸ் ஃபோக்கஸ்டாகவும் படிக்கணும். ஏன்னா ப்ரிலிம்ஸ் மட்டும் முடிச்சுட்டு வேலை கிடைக்காது. நீங்கள் ப்ரிலிம்ஸ்லேயே வந்து நோட் மேக்கிங் பண்ண கற்றுக்கணும். ஒரு நோட் போட்டுக்கோங்க, ஒரு நியூஸ் எடுத்துக்கோங்க, 5 பேஜ் விட்டுருங்க, இன்னொரு நியூஸ் எடுத்துக்கோங்க, 5 பேஜ் விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு வருஷத்தில் எத்தனை நியூஸ் வந்தாலும் அது கூட அந்த ஒரு பேஜில் வந்து எழுதி வைங்க, சரிங்களா? எழுதி வைங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ கேட்குறாங்கன்னா, இப்போ எக்ஸாம் வருதுன்னா அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த லெவலில் தான் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. இப்போ அந்த ஒரு வருஷம் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அந்த நியூஸை பற்றி உங்கள் நோட் மேக்கிங்கில் இருந்ததுன்னா வேறு எந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லாம் இது இருக்கவே இருக்காது. ஏன்னா உங்களோட புக்கில் இருக்க உங்கள் நோட் மேக்கிங் பண்ணது எல்லாமே வந்து ரியல் டைமில் அங்கே கொடுப்பாங்க. ரியல் டைமில் கொடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கை மட்டும்தான் வந்து உங்கள் நோட்டில் இருக்கும். அது எந்த புக்லேயும் இருக்காது, ஸ்டாண்டர்ட் புக்லேயும் இருக்காது.
நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்டாக ஆகிட்ட உடனே சிவில் சர்வீஸ்குள்ளே போயிட்ட உடனே உங்களோட நோட்டை ஒருத்தன் வாங்கி படிக்கிறான்னா அந்த நோட்டு தான் ஒரு மேக்ன கர்த்தா மாதிரி. அதுதான் ஒரு சாசனம் மாதிரி அவனுக்கு. சரிங்களா? அதுதான் ஒரு சாசனம் மாதிரி. ஓகேவா? ஏன்னா ரியல் டைம் இன்சிடென்ட்டு நீங்கள் எழுதி வச்சுருங்க. இப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த படிக்கிறவங்ககிட்ட நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ உங்கள் நோட் மேக்கிங் எந்த மாதிரி இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மணிப்பூர் கிரைசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப வருஷமாக 2-3 வருஷமாக 4 வருஷமாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இப்போ அது ரொம்ப பூமில் இருக்குது. பங்களாதேஷ் ரிபலியும் அப்படி தான். சரிங்களா? அது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதேமாதிரி இங்கே பாருங்கள் ப்ரொஃபைல்ஸ். இதில் வர ப்ரொஃபைல்ஸ் சும்மா ஜஸ்ட் ஒரு ரீட் கொடுங்க. சரிங்களா? ஜஸ்ட் ஒரு ரீட் கொடுங்க. ஏன்னா இங்கே இருக்கிற ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே இங்கே டெல்லியில் இப்போ ஆட்சி மாறிச்சா ஆம் ஆத்மி பார்ட்டி தோத்துட்டாங்க. இப்போ ஆம் ஆத்மி பார்ட்டியை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வருது. ஏன் தோத்தாங்க, எதனால் ஒரு வீழ்ச்சி அடைஞ்சுது, அதெல்லாம் ஒரு இன்டெப்த்தாக போக மாட்டாங்க. ஒரு ப்ராட் பெர்ஸ்பெக்டிவ், அவங்களோட ஒரு ஓவரால் வியூ எந்த மாதிரி இருந்தது அதை தான் இங்கே கொடுத்து வச்சுருப்பாங்க. நம்ம படித்தா எதனால் இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எலெக்ஷன் நடந்தால் அவங்க ஒருத்தவங்க தோக்குறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம், ஒருத்தவங்க ஜெயிக்கிறாங்கன்னா என்ன காரணம், அதை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம போய் ஓட்டு போட்டு வந்தோம், நம்ம ஓட்டு போட்டாச்சு, கையில் மை வச்சாச்சு, ஸ்டேட்டஸ் போட்டாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு அப்படின்லாம் இருக்கவே கூடாது. ஏன் அவங்க தோத்தாங்க, எதனால் தோத்தாங்க. இப்போ நீங்கள் ஒரு சிவில் சர்வீஸ்க்கு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க. நீங்கள் சிவில் சர்வீஸ்குள்ளேயும் போகிறீங்க, கேட்பாங்க ஏன் நீங்கள் சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட் ஆகிட்டு நீங்கள் உள்ளே போனாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் காக்னேட்டிவ் நல்லா நர்ச்சராக ஆரம்பிச்சிடும். நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த யோசனை இப்போலேருந்தே வந்தால் நீங்கள் அங்கே போனால் வெல்வெஸ்டாக இருப்பீங்க. மற்ற ஆஸ்பிரண்ட்ஸ், மற்ற சிவில் சர்வன்ஸை விட நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி இருப்போம். அதெல்லாம் எப்படி வரும், இப்போலேருந்தே நியூஸ் பேப்பர் படிக்க அடுத்தவங்க ஒப்பீனியனையும் உங்கள் ஒப்பீனியனையும் கம்பேர் பண்ணி பார்த்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா? உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஒரு மாதிரி, நான் எப்பயும் சொல்கிறேன், உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொருத்தவங்க பெர்ஸ்பெக்டிவ் ஆன் கிரவுண்டில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, இவங்க ஒன்று நினைப்பாங்க. நீங்கள் 2 பேரும் கனெக்ட் பண்ணால் தான் ஓகே நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நினச்சோம், இது தப்பாக இருக்குது, ஓகே இது கரெக்டாக இருக்குது, இப்போ நம்ம திங்கிங்கோட இவங்க திங்கிங்கை சேர்த்தா எந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதை தான் அவங்க பார்ப்பாங்க. அதுதான் அவங்க சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸ்க்கு அதுதான் முக்கியம். எக்ஸாமினரும் அதான் கேட்குறாங்க. நீங்கள் நெகட்டிவை மட்டுமே சொல்லிட்டு போனால் உங்களுக்கு சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்டாக எந்த ஒரு விஷயமே இருக்காது. நெகட்டிவோட சேர்த்து சொல்யூஷனையும் சொல்லணும். சொல்யூஷனும் சொல்லி தான் ஆகணும். இப்போ ஐஸ் கேப் எல்லாத்தையும் மெல்ட் ஆகுது. ஐஸ் கேப் மெல்ட் ஆக என்ன ஆகுது, ஐஸ் ஏஜில் புதஞ்சி போன எல்லா ஒரு வைரஸும் இப்போ வெளியே வருது. அப்போ ஐஸ் ஏஜில் புதஞ்சி போன எல்லா வைரஸும் வெளியே வரும்போது அதுக்கான சொல்யூஷன் நம்மக்கிட்ட இருக்கணும். அதுக்கான சொல்யூஷன் நம்மக்கிட்ட எப்படி இருக்கும், இப்போ ஒரு வைரஸ் வருதா, இது எதனால் வந்தது, எப்படி வந்தது, இது எந்த காலத்தில் கூடிய தொடர்புடைய ஒரு வைரஸ், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அடுத்தது வரும்போது, இப்போ நீங்கள் ஐஏஎஸ் ஆகிட்டீங்க, சப் கலெக்டர் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை ஒரே போஸ்டிங்கில் வைக்கவே மாட்டாங்க, சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களோட நாலேஜ் வைடன் ஆகிட்டே போகும். அங்கே போய் நம்ம சர்வே பண்ணுறதுக்கு இப்போ நடக்கிற ரியல் டைம் இன்சிடென்ட் நம்ம கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அங்கே நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது. சரிங்களா? சொல்லவும் கூடாது. அந்த அளவு நம்ம நாலேஜ் வைடன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பொலிட்டிக்கல் நியூஸ் படிக்கணும். பொலிட்டிக்கல் நியூஸில் நம்மளுக்கு தேவையானதை மட்டும்தான் படிக்கணும். இவன் அவனை வெட்டினா, அவன் இவனை வெட்டினா, இவங்க இந்த ஜாதி கட்சி, இவங்க இந்த ஜாதி கட்சி அப்படிலாம் படிக்க தேவையில்லை. அதில் நமக்கு என்ன தேவை, சரிங்களா? நமக்கு என்ன தேவை, இதனால் லாங் டேர்மில் என்ன ஆக போகுது, இதனால் ஷார்ட் டேர்மில் என்ன ஆக போகுது, முடிஞ்சு போச்சு வேலை, அவ்வளோதான். அதே மாதிரி RN ரவி நிறைய கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூ போயிட்டு இருந்து நேஷனல் மீடியா முத கொண்டு பேசினாங்க. பிபிசியில் போச்சு, NDTVயில் போச்சு. எதனால் போச்சு, உங்களுக்கு நியூஸ் தெரியும் எதனால் போச்சுன்னு சொல்லிட்டு. அதனால தான் ப்ரொஃபைலில் கொடுத்து வச்சுருக்காங்க. இவர் முதல்ல எங்கே கவர்னராக இருந்தார், இவர் நாகாலாந்தில் கவர்னராக இருந்தார். இவரை பற்றி ஒரு ப்ரீஃபான இன்ட்ரொடக்ஷன். நீங்கள் இதை நோட் மேக்கிங் பண்ணணும் அவசியம் இல்லை.
கவர்னர் ஆர்.என். ரவினா யாரு? ஆர்.என். ரவி இதுக்கு முன்னாடி எங்க படிச்சிட்டு இருந்தாரு? எங்க இருந்தாரு? அவரோட படிப்பு என்ன படிச்சிட்டு இருந்தாரு? எங்க வந்து கவர்னர் இதுக்கு முன்னாடி எங்க கவர்னரா இருந்தாரு? என்னெல்லாம் அந்த கவர்னர் போஸ்டிங்ல இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணாரு? தமிழ்நாட்டுக்கு வந்து அத வந்து முதல்ல அந்த நாகாலாந்துல பண்ண என்ன ஒரு ஸ்கீம வந்து தமிழ்நாட்டுல வந்து அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு, பண்ண முடியும். அவர் என்ன பண்ணியிருக்காரு? கனெக்ட் பண்ணி பார்க்கணும். கனெக்ட் த டாட்ன்னு சொல்லுவாங்க. அது கனெக்ட் த டாட் பண்ணோம்னா ப்ரீவியஸ் இயருக்கு நம்ம போனோம். இவரை பத்தி ஃபுல்லா தெரியும். இப்போ தமிழ்நாடு ஆஸ்பிரன்ஸ் தமிழ்நாட்டுல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு வந்து நம்மளோட நிலப்பரப்பு எவ்வளவு, நமக்கு எத்தனை எத்தனை பேர் ஆட்சி பண்ணிருக்காங்க, கவர்னர் இப்ப யார் இருக்கா, இப்ப சிஎம் யாரு, இப்ப இந்த சிஎம் வந்து என்னவா இருந்திருக்காங்க, இந்த திமுக கட்சி எப்போ வந்து ஆர்ஜின் ஆச்சு, அதிமுக கட்சி எப்போ ஆர்ஜின் ஆச்சு, எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சாதான் வந்து இப்ப இந்த நம்ம நாட்டுல நம்ம ஸ்டேட்ல நடக்கிறது தெரிஞ்சுக்காம நேஷனல் லெவல்ல போய் நம்ம என்ன பண்ண போறோம்? நேஷனல் நிறைய நாலேஜ் இருக்கும். நேஷனல் லெவலு அது இதுன்னு போவோம். ஆனா டப்புன்னு வந்து நம்ம ஸ்டேட்டை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஒண்ணுமே தெரியாது. எதுவுமே பண்ண முடியாது. தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லாவே படிங்க. டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ட் தமிழ்நாடுக்குள்ள மட்டும் தான் கேட்பாங்க. ஓகேங்களா? தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அதுக்குள்ளேருந்து மட்டும் தான் கேட்பாங்க. அதை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு உங்க ஊர்ல இருக்கிற ஒரு டோப்போகிராஃபி, உங்க ஊர்ல இருக்கிற ஒரு மக்கள் தொகை, உங்க ஊர்ல வந்து ஒரு செக்ஸ் ரேஷியோ எப்படி இருக்கு, உங்க ஊர்ல வந்து எந்த மாதிரி கல்ச்சர் இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்காம மற்ற ஊரை படிச்சு என்ன புண்ணியம்? ஒண்ணுமே இல்லை. சரிங்களா? இதை கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. உங்க ஊரை பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் நான் இந்த ஊர், நான் வந்து கன்னியாகுமரி, நான் வந்து தருமபுரி, நான் வந்து கடலூர் அப்படின்னு சொல்லிட்டு நோட் போட்டு இதில் வந்து இந்த டோப்போகிராஃபி இப்படி, இங்கே வந்து இத்தனை ரிவர்ஸ் இருக்குது, இந்த கல்ச்சர் இருக்குது, செக்ஸ் ரேஷியோ இந்த பக்கம் இருக்குது, எஜுகேஷன் இத்தனை பேர் இருக்காங்க, எஜுகேஷனில் இத்தனை பேர் முன்னாடி இருக்காங்க, எஜுகேஷனில் இத்தனை பேர் பின்னாடி இருக்காங்க, எங்களோட ஊரோட ட்ராபேக் இதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா அடுத்த தடவை உங்கள் ஊரை பற்றி நியூஸில் வரும்போது நீங்கள் இன்னும் வந்து ப்ரிப்பேர் ஆவீங்க. ஓகேவா? அதே மாதிரி கொஞ்சம் வேர்ல்டு நியூஸையும் பார்த்து வச்சுக்கோங்க. யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, கான்டெம்பரரி வேர்ல்டுன்னு சொல்லிட்டு என்சிஆர்டிலே இருக்கும். நீங்கள் கான்டெம்பரரி வேர்ல்டு அந்த 3 புக்கை நீங்கள் முடிச்சாதான் இப்போ என்ன நடக்குது, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் என்ன பிரச்சனை இப்போ வந்துட்டு இருக்கு, இஸ்ரேல் பாலஸ்தீன் பற்றி நம்ம பேசணும்னா 5000 இயர்ஸ்க்கு முன்னாடி போனோம். நம்ம 5000 வருஷத்துக்கு முன்னாடி போனோம். ஓகேவா? அப்போ வந்து நம்ம வந்து வாட் இஸ் வாட்னு படிக்காமல் அதோட ஆரிஜின்லேருந்து படித்தா ஒரு கதையாக படிச்சுக்கோங்க. எதையுமே வந்து அப்படியே ஒரு ஒன்லைனர் இதுதான் வரும்னு படித்தேன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து நீங்கள் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு கேட்கும்போது மறந்துடுவீங்க. ஒரு கதையாக படிச்சுக்கோங்க. ஒரு 5000 வருஷத்து கதையை ஒரு 3 பேஜில் முடிக்க பாருங்க. ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சு 3 பேஜில் முடிக்க பாருங்க. அப்போ வந்து இஸ்ரேலுக்கு வந்து தங்கறதுக்கு இடம் இல்லை. இப்போ பாலஸ்தீனை அடிச்சு துரத்துறாங்கல்ல, அப்போ வந்து இஸ்ரேல் மக்களுக்கு பல ஆயிரம் வருஷமா தங்கறதுக்கு இடம் இல்லை. ஓகேவா? இதுதான் ஹிஸ்ட்ரி. இஸ்ரேல் மக்களுக்கு தங்கறதுக்கு பல ஆயிரம் வருஷமா இடமே இல்லை. எந்த ஒரு ரீஜனுமே இல்லை, எந்த ஒரு நாடும் இல்லை. இது ஒரு ஹிஸ்ட்ரி, பார்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி. நான் இப்போ இஸ்ரேல் இப்போ பாலஸ்தீனை பற்றி எடுத்தேன்னா அது ஒரு 2 மணி நேரத்துக்கு போகும். பெரிய கதை அது. நீங்கள் அதை வந்து கரெக்டாக வந்து பெர்ஸ்பெக்டிவோட பார்த்து படித்து வைங்க. ஓகேவா? நான் அது வேணால் தனியாக வீடியோ கூட மேக் பண்ணுறேன். ஆனால் அது நம்ம ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு அது முக்கியம் இல்லை. ஓகேவா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அது முக்கியமே இல்லை. இஸ்ரேல் என்ன இருக்குது, இஸ்ரேல் என்ன சயின்ஸ் அண்ட் டெக்கில் இருக்குது, ஏரோட்ரோம் இருக்குது. ஓகேங்களா? அயன் டோம் இருக்குது. அதுதான் முக்கியம் நமக்குள்ள. இது வந்து நார்மல். ஓகேங்களா? இது வந்து நார்மலாக நம்ம வந்து படிச்சுட்டு போயிடலாம். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சி யார் படிக்கிறீங்க? நீங்கள் யூபிஎஸ்சி படிக்கிறவங்க 2021 ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்தது, FIFA பற்றி கேட்டாங்க. உடனே எல்லாம் ஸ்போர்ட்ஸ்னு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்போர்ட்ஸ் பற்றி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன் அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுமா? 1 செகண்ட் இருக்கு. எப்பயுமே நம்ம ஹிந்து நியூஸ் பேப்பரில் எடிட்டோரியல் செஷன் ஒன்று இருக்கும். ஒரு நிமிஷம்.
இந்த எடிட்டோரியல் செஷன் இருக்கும் சரிங்களா. நீங்கள் எந்த நியூஸ் பேப்பரை படிக்கிறீங்களோ இல்லை வந்து எல்லாத்தையும் படிக்கணுமா எனக்கு இவ்வளோலாம் படிக்க டைம் இல்லை, எனக்கு வந்து ஃபுல்லாலாம் படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து எடிட்டோரியல் செஷன் படித்தே ஆகணும். அதுவும் வந்து இந்த லோகோ இருக்குது தெரியுமா, இந்த தி ஹிந்து அப்படி இந்த லோகோ கீழே 2 இருக்கும். ஒரு ஆர்டிக்கலா இன்னொரு ஆர்டிக்கல். இது 2 வந்து கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஏன்னு சொல்லுங்கள். ஏன்னா எடிட்டர் பெர்ஸ்பெக்டிவில் அந்த கிரவுண்ட் ஜீரோக்கு போய் எடுத்த ஒரு அட்டென்ஷன், எடுத்த ஒரு அந்த ஒரு நியூஸ் எல்லாமே இந்த எடிட்டோரியல் செஷனில் கொடுத்து வச்சுருப்பாங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல, நியூ லைன் ஆஃப் டெல்லி, ரேகா குப்தா ஷுட் ஃபைண்ட் த கவர்னன்ஸ் சேலஞ்ச் ஈஸியர் டு ஹேண்டில். இங்கே பாருங்க, பாரதிய ஜனதா பார்ட்டி அப்பாயின்மெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இது எதனால் வந்தது? டெல்லியில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எடிட்டோரியல் செஷனில் வர்றது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது உங்கள் irrelevant-ஆக இருந்தாலும் பரவாயில்ல, ரெலவெண்ட்டாக இல்லை, உங்கள் டாபிக் ரெலவெண்ட்டாகவே இல்லை, irrelevant-ஆக இருக்குது அப்படி இருந்தாலும் படிக்கணும். மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் ரொம்ப முக்கியம். மெயின்ஸ் இல்லை, யூபிஎஸ்சிக்கு ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லையும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த எடிட்டோரியலில் தான் வந்து ஒப்பீனியன் கொடுப்பாங்க. எடிட்டரோட ஒப்பீனியன், அந்த ஆத்தர்ஸோட ஒப்பீனியன். அதே மாதிரி இந்த எடிட்டோரியலில் எழுதுகிறவங்க எல்லாமே வந்து ரிசர்ச்சர்ஸ். அதாவது பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான ரிசர்ச்சர்ஸ், பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான ஜேர்னலிஸ்ட், அந்தந்த இன்ஸ்டியூஷனில் சேர்மேன், அந்தந்த இன்ஸ்டியூஷனில் பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அவங்க தான் வந்து எழுதுவாங்க. இப்போ ஃபாரின் பாலிசியை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வருதா, அது கண்டிப்பாக ஃபாரின் மினிஸ்டர் எழுதியிருப்பாங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்தது, அது வந்து ஃபாரின் மினிஸ்டர் தான் எழுதினாங்க. இந்த எடிட்டோரியலை பொறுத்த வரைக்கும் எல்லாம் வந்து அந்த ரிசர்ச்சர்ஸ் அண்ட் ஜேர்னலிஸ்ட் எல்லாமே வந்து மோர் தென் 40 years 50 years அந்த எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க தான் எழுதியிருப்பாங்களே. அப்போ அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ், இந்த விஷயம் வந்து ஒன்று நடக்குதுன்னா இதுக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த இன்ஸ்டியூஷனில் இருக்கும்போது நடந்திருக்கும், இதுக்கு ரிலேட் பண்ணி உங்ககிட்ட சொல்லுவாங்க. இது அந்த புக்லேயுமே இருக்காது, ஸ்டாண்டர்ட் புக்ஸ்களோட இருக்காது இது. ஏன்னா ஒரு ஆத்தர் வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எடுத்து இதுதப்பா என் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டர்ட் புக்ஸில் வந்து கொடுப்பாங்களா? இதை கொடுக்க முடியாது. அப்படின்னு கொடுத்தா ஸ்டாண்டர்ட் புக்ஸோட வால்யூமும் அதிகமாகிட்டு போய்டும், கொடுக்கவும் மாட்டாங்க அது மாதிரி. சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன் நான், இதில் இருக்கிறது எல்லாமே வந்து ரியல் டைம் இன்சிடென்ட். நமக்கு வந்து சிலபஸ் மாற்றினதே அதனால தான். ஏன்? சேச்சுரேஷன் பாயிண்ட் போயிடுச்சு ஒன்று. இன்னொன்று, இப்போ எல்லா அகாடமியும் கணக்கு வச்சுக்கோங்க, 4 மாதம் டெஸ்ட் பேட்ச், 4 மாதம் 5 மாதம் டெஸ்ட் பேட்ச், 4500 கொஸ்டின், 5500 கொஸ்டின். ஒரு அகாடமி 5500 கொஸ்டின் எடுக்க முடியுதுன்னா அப்போ அங்கே கொஷின் பேப்பர் எடுக்கிறவங்க, ரியலாக கொஷின் பேப்பர் எடுக்கிறவங்க எத்தனை கொஷின் எடுத்திருப்பாங்க? ஒரு 100 கொஷின் எடுக்கிறதுக்கு 600 கொஷின் 500 கொஷின் அவங்க ரெடி பண்ணி வச்சு அதுலேருந்து சார்ட் அவுட் பண்ணி தான் ஒரு 100 கொஷின் எடுத்து வச்சுருப்பாங்க. அப்போ ஒரு அதாவது ஜிஎஸ் கூட கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட் பண்ணி கேட்கும்போது உங்களுக்கு தெரியணும்ல, ஓகே அவங்க ஜிஎஸ் கூட ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கூட ஜிஎஸ் ரிலேட் பண்ணி கேட்குறாங்கன்னா ரியல் டைம் இன்சிடென்ட் தான் உங்களுக்கு தேவை. சும்மா மக்கப் பண்ணிட்டு வரவங்க நம்மளுக்கு சர்வீஸுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம இப்பயும் வந்து புக்கு அந்த புக்கு 500, இந்த புக்கு 600 வாங்குகிறோம், இந்த புக்கு 1000 ரூபாய் இருக்குது, இதில் வந்து இந்த ஆத்தர் எழுதியிருக்காரு, இதில் இருந்தால் புக்கிலேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு எழுதவே முடியாது. அதுலேயும் படிக்க முடியாது, எழுதவும் முடியாது. அதாவது ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறது தான் எல்லா புக்ஸ்லையும் இருக்கும், என்ன 2-3 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஆனால் இது எந்த புக்லேயுமே இருக்காது. இது நீங்கள் படிக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். உண்மைக்கு இது படிக்கும்போது தான் உங்களுக்கு தெரியுமே. நீங்கள் வந்து 2 நாள் எடிட்டோரியல் வாங்கி படிங்க. 2 நாள் எடிட்டோரியல் வாங்கி படிச்சுட்டு இந்த கண்டென்ட் ஏதாவது ஸ்டாண்டர்ட் புக்ஸில் இருக்கான்னு பாருங்கள். பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸில் இருக்கும், ஆனால் இந்த கண்டென்ட் ஸ்டாண்டர்ட் புக்ஸில் இருக்குமான்னு பாருங்கள், இருக்காது. ஓகேங்களா? இதில் பாருங்கள், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் கொராப்புட் ட்ரைபல்ஸ் ஃபுட் பேஸ்கெட். அதாவது ட்ரைபல் பீப்புள்ஸ் கிட்ட அந்த ஃபுட்டோட கல்ச்சரே மாறி போயிருக்கு. அது எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? அவங்க கிரவுண்ட் ஜீரோ வரைக்கும் போயிட்டு அந்த கிரவுண்டில் இறங்கி அவங்களோட கல்ச்சர் பேட்டர்னை பார்த்து, ஓகே இவங்க இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த கல்ச்சரில் இருந்தாங்க, ஆனால் இப்போ வந்து மாறி இருக்காங்க
அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னு அங்கே போய் ஜேர்னலிஸ்ட் போயிட்டு ஒரு வீடியோகிராஃபோ இல்லை வந்து அந்த எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்து கொடுத்த ஒரு ஆத்தர் தான் இங்கே எழுதியிருக்காங்க. புக்கில் இருக்கும் இந்த ஸ்டேட்டில் இந்த ட்ரைப் இருக்காங்க, இந்த ஸ்டேட்டில் இத்தனை மக்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கண்டென்ட் எதாவது இருக்குமா? இந்த கண்டென்ட் நீங்கள் மெயின்ஸில் எழுதுனா இந்த கண்டென்ட்டை நீங்கள் மெயின்ஸ் ஒன்றும் இல்லை, இதை முக்கியமான பாயிண்ட் பார்த்துக்கோங்க, முக்கியமான பாயிண்ட் பார்த்துக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க, அதை அப்படியே மெயின்ஸில் காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியனோட கலந்து மெயின்ஸில் காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். புக்கில் இருக்கிறத மக்கப் பண்ணி எழுதுறதுக்கும் ரியல் டைமில் இன்சிடென்ட்டில் இருக்கிற மக்கப் பண்ணி எழுதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. புக்கில் இருக்கிறத 100 பேர் எழுதுவான், ரியல் டைம் இன்சிடென்ட் எத்தனை பேர் எழுதுவாங்க? இப்போ யூபிஎஸ்சிக்கு 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா, டிஎம்பிஎஸ்சிக்கு ஒரு 6 லட்சம் 7 லட்சம் 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா, அதில் 5 லட்சம் பேர் 6 லட்சம் பேர் சும்மா சரி போய் எழுதிட்டு வருவோம், சும்மா போய் எழுதிட்டு வருவோம், ஒரு ட்ரை கொடுத்துட்டு வருவோம் தான் இருப்பாங்க. மெயின்ஸுக்கு போகிறவங்க ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டாங்க, மெயின்ஸில் 2 லட்சம் பேர் இருக்காங்க, அவங்க படிக்கிறவங்க ஃப்ரெஷராக இருக்கலாம், 1 வருஷமாக 2 வருஷமாக இருக்கலாம். ஆனால் மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போகிறவங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க. எந்த அளவு படிச்சிருவாங்க, மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூக்கு போகிறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு வந்து நியூஸ் பேப்பரை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, எந்த அளவு ரியல் டைம் இன்சிடென்ட் வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க, எந்த அளவு உங்கள் நோட் மேக்கிங் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இன்டர்வியூ அடுத்த கதை, அதை விட்டுருங்க. இன்டர்வியூ வந்து உங்களோட ஆன் டைம் ஸ்கில் தான் இன்டர்வியூ. அவங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லணும், அவங்க கேட்கறதுக்கு நம்ம பதில் சொல்லணும். நம்ம அதாவது கொஷினை பிரித்து பார்க்க கற்றுக்கணும். நான் அப்பயும் சொல்கிறேன், கொஷினை நல்லா பிரித்து பார்க்க கற்றுக்கோங்க. ஏன் பிரித்து பார்க்க கற்றுக்கு நான் சொல்கிறேன் தெரியுமா? ஒரு கொஷின் கேட்கட்டேன் நான் உங்களை, யூபிஎஸ்சியில் கேட்ட கொஷின் இது, யூபிஎஸ்சியில் இன்டர்வியூவில் கேட்ட கொஷின். இப்போ ஒருத்தவங்க மாடியிலேருந்து கீழே விழுறாங்கன்னு வச்சுக்கோங்க, மாடியில் ஒரு அப்பார்ட்மெண்ட் மாடி இருக்குது, கீழே விழுறாங்க, என்ன ஆகும்னு கேட்குறாங்க கொஷின். அது என்ன ஆன்சர் பண்ணுவீங்க நீங்கள் சொல்லுங்கள்? கொஷினை நல்லா பார்த்தோம், கொஷினை வந்து டீகோட் பண்ண கற்றுக்கணும். நான் இப்போ சொல்கிறேன், பாஸ் பண்ணிட்டு நீங்கள் யோசிங்க, சரிங்களா? கொஷினை வந்து டீகோட் பண்ணுங்கள். 1 நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷமும் நான் ஆகட்டும், டீகோட் பண்ண கற்றுக்கோங்க. கொஷினை டீகோட் பண்ணுங்கள். ஒரு கொஷின் தான், நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இருக்குது. இப்போ மாடியிலேருந்து ஒருத்தர் வந்து கீழே விழுறாருன்னா என்ன ஆகும்? நம்ம எல்லாம் சொல்லிட்டோம், காமனாக சொல்லிட்டோம், மாடியிலேருந்து கீழே வந்தால் ஹைட்டை பொறுத்தால ஹைட்டாக இருந்தால் இறந்துருவாங்க, ஹைட் இல்லைனா கை கால் உடையும், கீழே வந்தால் ஒன்று இறந்துருவாங்க, இல்லைனா கை கால் உடனே டேமேஜ் ஆகும், விழுற ஆளுக்கு டேமேஜ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம படிக்கிறவங்க சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸ் மைண்டை வைடன் பண்ணுங்கள், நல்லா அந்த கொஷினை பிரித்து பார்க்கறதுக்கு தான். மாடியிலேருந்து கீழே ஒன்று அவங்க கேட்டாங்க, நம்ம அவங்ககிட்ட கொஷின் கேட்கணும், மாடியிலேருந்து வெளிப்பக்கமாக விழுறாங்களா இல்லை உள்பக்கமாக விழுறாங்களான்னு சொல்லிட்டு 2 ஆன்சர் இருக்குது அதில். மாடியிலேருந்து வெளிப்பக்கமாக விழுந்தால் தான் கீழே வந்து அடிப்படும், உள்பக்கமாக விழுந்துட்டா ஒன்றாவதில்ல. இதுதான் வந்து சிம்பிளாக நான் சொல்கிறேன், இதுதான் வந்து இன்டர்வியூவில் வந்து அவங்க எதிர்பார்க்கறது. கொஷினை வந்து அனாலிட்டிக்கலாக அந்த கொடுக்குற 5 நிமிஷத்தில் கொடுக்குற 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் வந்து பிரித்து பார்க்கறதுக்கணும். இந்த அளவு அனாலிட்டிக்கல் ஸ்கில் இருந்துட்டுனா ரீசனிங்லாம் எது கேட்குறாங்க? கன்சிடர் இஸ் ஃபாலோயிங் சிலாஜிசம்லாம் எது கேட்குறாங்க? உங்களை வந்து மென்டலாவோ ஒரு காக்னேட்டிவ் பவரோடையோ உங்களை வந்து அங்கே ட்ரைவன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டிரைவ் தான் உங்களை யோசிக்க வைக்கும். ஓகே, டிரைவ் தான் உங்களை யோசிக்க வைக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாலே நீங்கள் வெல்வெஸ்டாக ஆகிடுவாங்க, சரிங்களா? இது மாதிரி உங்களை யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு ஸ்டெப் எல்லாத்துக்கும் முன்னாடி இருப்பீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் படிக்கிறீங்க, ஓகேங்களா? படிக்கிறீங்க, உங்கள் அப்பா அம்மா வந்து 1 வருஷம் 2 வருஷம் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க, 3 வருஷம் டைம் கொடுத்துருக்காங்க. எதனால் கொடுத்தாங்கன்னு சொல்லுங்கள். பையன் மேல் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. உங்கள் அப்பா அம்மா அதை நினச்சி தான் உங்களை விட்டுருக்காங்க. இதை வந்து என் பையன் முடிப்பான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறளுக்கு தான் அர்த்தம். ஒருத்தவனை வந்து இதை முடிப்பான் அப்படின்னு ஆராய்ஞ்சு அவங்ககிட்ட கொடுக்கணும். அதை உங்கள் அப்பா அம்மா பண்ணிட்டுருக்காங்க, நம்பிக்கை வேஸ்ட் ஆக்கிடாதீங்க, சரிங்களா? படிச்சுட்டே இருக்கலாம், ஆனால் நாலேஜ் அக்வயர் பண்ணணும். இருக்கிற நாலேஜ் புக்கில் இருக்கிறத வந்து மக்கப் பண்ணுறது நாலேஜ் இல்லவே இல்லை. எல்லா நாலேஜும் அக்வயர் பண்ணணும். பாசிட்டிவ் ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் ஓகே இந்த ஸ்கீம் எடுத்துட்டாங்க, இது வந்து வேஸ்ட்டு, இந்த ஸ்கீம் எடுத்தால் இது வந்து வேஸ்ட்டு, நம்ம எதுவும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்தால் பாசிட்டிவ் ஃபீட்பேக் என்ன இருக்குது, நெகட்டிவ் ஃபீட்பேக் என்ன இருக்குது, நெகட்டிவ் ஃபீட்பேக் இருந்தால் சொல்யூஷன் என்னவாக இருக்கும், இதை மட்டும்தான் பார்க்கணுமே. ஓகே, அடுத்தது போகலாம் வாங்க. இந்த எடிட்டோரியல் வந்துருங்க. நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களோ இல்லை நியூஸ் பேப்பர் வந்து அப்படியே வச்சுருக்கீங்களோ சரி, ஒரு நாள் 24 மணி நேரம்
10 மணி நேரம் 12 மணி நேரம் ஒரு 8 மணி நேரம் தூங்கணும்னு சொல்லியிருக்காங்க. 12 மணி நேரம் தூங்கிக்கோங்க. மீதி 12 மணி நேரம் இருக்குது. அதில் வந்து ஒரு 6 மணி நேரமாச்சும் படிங்க. உண்மையை சொல்கிறேன். காலைல எழுந்துருங்க, 6 மணி நேரமாச்சும் படிங்க. 6 மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் இது செலவு பண்ணுங்க. நியூஸ் பேப்பர் படிக்கிறதுனால உங்களுக்கு வந்து நாலேஜ் தான் கெயின் ஆகுமே தவிர உங்களுக்கு வந்து டைம் போகுதுன்னு உங்களுக்கு டைம் போயிடுச்சுன்னு சொல்லவே முடியாது. நியூஸ் பேப்பர் படிக்கணும் ஒரு நாளில் ஒரு விஷயம் கற்றுக்குறீங்க நீங்கள். சரியா? இந்த ஒரு ஸ்லைட்லேருந்து அப்போ ஒரு நாளில் ஒரு விஷயம் கற்றுக்கும் போது இந்த ஒரு ஸ்லைட்லேருந்து எத்தனை விஷயம் கற்றுப்பீங்க? இந்த இது பாருங்க, இண்டோ சைனா ரிலேஷனை பற்றி ப்ரொஃபஸர் அண்டு அசோசியேட் அகாடமிக் எங்கே ஜிந்தால் ஸ்கூல் ஹியூமனிட்டிக்ஸில் ப்ரொஃபஸர் வந்து எழுதியிருக்காரு. ப்ரொஃபஸராக எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பாருங்கள். ப்ரொஃபஸராக எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவர் இண்டோ சைனா ரிலேஷனை பற்றி எழுதுறாருன்னா எந்த அளவு அவர் வந்து டீட்டெயிலாக பேப்பரில் கொடுக்குறாரோ ஒரு டீட்டெயில்ஸ் இருந்ததுனால தான் பேப்பரில் கொடுக்க முடியும். அந்த அளவு ஆத்தன்டிகேட் எவிடன்ஸ் அவர்கிட்ட இருக்குது. அந்த ஆத்தன்டிகேட் எவிடன்ஸ் தான் நம்மளோட மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவ், நம்மளோட மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன், நம்மளோட நோட் மேக்கிங்கில் தேவை. ஓகேவா? நம்மளோட நோட் மேக்கிங்கில் அது மட்டும்தான் தேவை. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நோட் மேக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து எல்லாத்த பற்றியும் சொல்லியிருக்காங்க. லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் பாருங்க பாசிபிள் ரீசன். இதெல்லாம் உங்க சப் பாயிண்ட்ஸ். நீட் ஃபார் கிளாரிட்டி. இந்த நீட் ஃபார் கிளாரிட்டி என்னது? நீங்கள் ஒன்று எழுதுறீங்க, இன்ட்ரோடக்ஷன் ஒரு கொஷின் கேட்குறாங்க இண்டோ சைனாவை பற்றி ஒரு கொஷின் கேட்குறாங்க, இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறீங்க. இதில் இருக்கிற சப் பாயிண்ட்ஸ் எழுதுறீங்க. இந்த சப் பாயிண்ட்ஸ் எழுதும்போது இந்த நியூஸ் மட்டும் இல்லை, அடுத்த ஒரு 4-5 அடுத்த ஒரு வர நாள்லாம் நியூஸ் வரும். அந்த நியூஸை கேதர் பண்ணுறீங்க. இன்ட்ரோடக்ஷன் முடிச்சுட்டு பாயிண்ட்ஸ் எழுதுறீங்க. பாயிண்ட்ஸ் எல்லாமே ரியல் டைம் பாயிண்ட்ஸ் எழுதும்போது உங்கள் புக்கை தாண்டி நீங்கள் எழுதுறீங்க. புக்கை தாண்டி எழுதும்போது அவங்கவுங்க ஆத்தரோட கிளாரிட்டி கொடுத்துருவாங்க. கிளாரிட்டி மீன்ஸ் அடுத்து என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து என்ன பண்ண ஒரு சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தரோட ஒரு கிளாரிட்டி, ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 5 பாயிண்ட் கிடைக்குதா, 5 பாயிண்ட்டுமே வேல்யூபிள் பாயிண்ட். அது கூட 6வது பாயிண்ட்டை உங்கள் பாயிண்ட் எழுதிக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கிரிட்டிக்கலி அனலைஸ்னு கொஷின் இருக்கும், ப்ரீஃப்லின்னு கொஷின் கேட்பாங்க, கிரிட்டிக்கலி அனலைஸ்ன்னு கேட்பாங்க, டீட்டெயில்னு கேட்பாங்க. இந்த கிரிட்டிக்கல் அனலைஸ் கொஷின் வந்து எப்பயுமே நம்மளோட ஒப்பீனியன் தான் கேட்பாங்க. கிரிட்டிக்கல் அனலைஸில் வந்து என்ன ரியலாக நடக்குது, என்ன வந்து பெர்ஸ்பெக்டிவில் அந்த மக்கள் இருக்காங்க, எதனால் இந்த இன்சிடென்ட் நடந்தது, இதனால் என்ன எஃபெக்ட் ஆகும், வே ஃபார்வர்டு என்ன பண்ணலாம். வே ஃபார்வர்ட் மீன்ஸ் கன்க்ளூஷன் என்ன பண்ணலாம், பாசிட்டிவ் கன்க்ளூஷன் என்ன பண்ணலாம். 5 ஆத்தரோட பாசிட்டிவ் கன்க்ளூஷன், 5 ஆத்தரோட அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவ், அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணலாம், இப்படிலாம் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அது ஒரு பாயிண்ட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இந்த 5 பாயிண்ட்லேருந்து நீங்கள் ஆறாவதோ ஒன்று அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி 6ஆவதா ஒன்று எடுங்க. ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்து நீங்களும் எழுதுங்க. அப்படியே இதில் காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கும் அந்த 5 பாயிண்ட் எடுத்து நம்மளுக்கு என்ன தோணுது, நம்ம காக்னேட்டிவ் எந்த மாதிரி யோசிக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு 6வது பாயிண்ட் எழுதலாம். இதை வந்து இன்டர்வியூவில் உங்கள் கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை கூட நம்ம சொல்லலாம். இண்டோ சைனா புக்கில் இருக்குது, இண்டோ சைனாவார் இதனால் வந்தது, இண்டோ சைனா இதனால் வந்து ஒரு இன்சிடெண்ட்டாக போச்சு, புக்கில் எப்படி இருக்குது, 12th புக்கில் எப்படி இருக்குது, 10th புக்கில் எப்படி இருக்குது, என்சிஆர்டில் கான்டெம்பரரி வேர்ல்டில் எப்படி இருக்குது, கான்டெம்பரரி வேர்ல்டில் 3 யூனிட்லையும் இதுதான் இருக்குது அப்படின்னு சொன்னால் யாராச்சும் மார்க் கொடுப்பாங்களா யாராச்சும்? இல்லை வந்து உங்களை வந்து சிவில் சர்வீஸ் வந்து உங்கள் வந்து குரூப் 1 போஸ்டிங் கொடுக்குறாங்கன்னா எது கொடுக்குறாங்க, போயிட்டு புக்கு எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்களா? இல்லை, கொடுக்கவே மாட்டாங்க. உங்களை போயிட்டு ஒரு வருஷம் ட்ரைனிங் வந்து ரியலாக ஒரு இடத்துல போட்டுருவாங்க. எதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க? முதல்ல நீங்கள் படித்ததுக்கும் ரியாலிட்டிக்கு என்ன வந்து சம்மந்தம் இருக்குது, அதுக்கு தான் உங்களுக்கு ட்ரைனிங்கே போடுறாங்க. எடுத்தோடனே யாரும் போஸ்டிங் போட்டுற மாட்டாங்க. அந்த ட்ரைனிங்கில் என்ன கற்றுக்குறீங்க நீங்கள், அது உங்களை இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணும்போது உங்ககிட்டேருந்து என்ன மாதிரி குவாலிட்டிஸை வந்து எதிர்பார்ப்பாங்க. ஆன் கிரவுண்டில் அவன் வந்து அடுத்த ஒரு 30 வருஷம் 40 வருஷம் ஆன் கிரவுண்டில் இருக்க போகிறான், இவனுக்கு எந்த மாதிரி குவாலிட்டிஸ் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம், அதை அவன் எப்படி நம்மக்கிட்ட டெலிவர் பண்ணுறான், இதுதானே அவங்க பார்ப்பாங்க.
அங்கே போயிட்டு கேட்டவுடனே 12th புக்கில் எப்படி இருந்ததா 10th புக்கில் எப்படி இருந்தா இதை சொல்லலான்னு யோசிக்கவே கூடாது. இன்னொன்று நான் சொல்லிடுறேன், இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் பொய் சொல்லாதீங்க. உண்மையும் சொல்கிறேன், பொய் சொல்லவே சொல்லாதீங்க. உங்களுக்கு 10 கொஷின் கேட்குறாங்களா, அதில் 10 கொஷின் 6 கொஷின் தெரியலையா, தெரியலன்னு சொல்கிறேங்க. ஆஸ்பிரண்ட்ஸுக்கு சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு அப்படி என்ன இருக்கிறவங்களுக்கு அவங்ககிட்ட எக்ஸாமினர் கேட்குற ஒரே கேள்வி, அவங்க வந்து ஹானஸ்ட்டாக இருக்காங்களா, ஹானஸ்ட்டாக இருக்காங்களான்னு தான் பார்ப்பாங்க. நீங்கள் 6 கொஷின் தெரிலனாலும் தெரியல, 6 கொஷின் தெரியலனாலும் தெரியலன்னு தான் சொல்லணும். நீங்கள் தெரியாமல் ஒரு கொஷினை சொல்லி அவங்க அதை கண்டுபிடிக்கிற அளவு அவங்க கண்டுபிடிக்காத மாதிரி அவங்க இருப்பாங்க. எத்தனை வருஷம் சர்வீஸில் இருந்திருப்பாங்க அவங்க. இப்போ நம்ம யூஎஸ்ஆர்பி எஸ்ஐயே வந்து அவங்க எஸ்ஐயே வந்து 10 வருஷம் சர்வீஸில் ஒரு கெட்டவனா நல்லவனா அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. அப்போ வந்து 40 வருஷம் ஒரு சிவில் சர்வீஸில் இருந்திருக்காங்க அவங்க. ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ்ஸு, ஹியூமன் ரைட்ஸ்லேருந்து வருவாங்க. எத்தனை வருஷம் வந்து அவங்க அந்த ஒரு சர்வீஸில் இருந்திருப்பாங்க. நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களா பொய் சொல்கிறீங்களா கண்டுபிடிக்காதளவாக இருப்பாங்க. நீங்களே யோசிச்சுக்கோங்க. தெரியாதுன்னா தெரியாது, தெரியும்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினும் இப்போ உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டீங்க, ஒரு கொஷினுக்கு தெரியாத கொஷின் தெரியும்னு சொல்லிட்டீங்க. அப்போ வந்து அவன் வந்து பொய் சொல்கிறான்னா உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் அடுத்த 4 கொஷின் 6 கொஷின் விட்டு அடுத்த 4 கொஷின் நீங்கள் வந்து தெரிஞ்ச கொஷின் உங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் ஆன்சர் பண்ணாலும் இவன் ஆனஸ்ட்டாக இல்லைன்னு தான் நினைப்பாங்க. ஓகேவா? அந்த ஒரு நிலைமையை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. அதேமாரி நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பக்கம் ஃப்ரண்ட் பேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த ஒரு 20-25 பக்கத்துக்கு ஒரு ப்ரிஃபேஸாக ஃப்ரண்ட் பேஜ் மட்டும்தான் இருக்கும். இந்த ஃப்ரண்ட் பேஜ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் படிச்சிருங்க. ஃப்ரண்ட் பேஜில் ஒன்று வருதுன்னா அது நேஷன் வைடாக எல்லாம் இம்பார்ட்டன்ட், நேஷன் வைடு இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் ஃப்ரண்ட் பேஜில் வரும். அது பொலிட்டிக்கல் நியூஸாகவும் இருக்கலாம், இப்போ இந்த மாதிரி நியூஸாகவும் இருக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பேஜில் வந்திருக்கா, நம்ம சிலபஸில் லோக் அதாலத் இருக்குல்ல, அப்போ அதை கேட்கலாம்ல. லோக்பால் இந்த வருஷம் ஆரம்பித்தாங்க, லோக் அதாலத் இந்த வருஷம் ஆரம்பித்தாங்க அப்படின்னு எழுத முடியுமா? முடியாது. என்ன தேவை அதுக்கு? ஏதாவது ஒரு ஆத்தென்டிக் எவிடன்ஸ் தேவை. எங்கே கிடைக்கும்? நியூஸ் பேப்பரில் தான் கிடைக்கும். நம்ம போயிட்டு வந்து டிடெக்டிவ் மாதிரி போய் இங்கே எது நடக்குது அங்கே நடக்குது பார்க்க முடியாது. நம்மளுக்கு படிக்கவே டைம் கரெக்டாக இருக்குது, இதெல்லாம் நமக்கு தேவையா கோப்பி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு சீரியஸாக நம்மளுக்கு வந்து வெல்வர்ஸ்டாக வந்து நமக்கே கிடைக்குது, நமக்கே கிடைக்குது. இதெல்லாம் வந்து ஒரு பாயிண்ட்ஸ் இதில் இருக்கிறது ஃபுல்லாகவுமே ஒரு பாயிண்ட்ஸு. ப்ரிலிம்ஸ் குரூப் 4 படிக்கிறவங்க, குரூப் 4 படிக்கிறீங்களா, படிங்க. புக்கில் இருந்து தமிழ் புக்கில் 100 கொஷின் வருதா, அதை படித்து தான் ஆகணும். ஏன்னா அது இருக்குது, படித்து தான் ஆகணும். ஆனால் இப்போ வந்து சிலபஸ் அந்த மாதிரி இல்லை. கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 0.5 மார்க் எவ்வளோ முக்கியம்னு அந்த குரூப் 4 இல்லைனா குரூப் 2 குரூப் 1 ஒரு 0.5ல் மிஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள். அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த 0.5ல் போயிடுச்சு, 1 மார்க்கில் போயிடுச்சு, நான் இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் விட்டாங்க? அவங்க எதையோ ஒன்று மிஸ் பண்ணுறாங்க. அந்த மிஸ்டேக்கை நம்ம பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து ஒரு சீக்குவலாக எடுத்துகிட்டு போகணும். நம்ம அந்த சீக்குவலை மெயின்டைன் பண்ணணும், டெடிக்கேட்டடாக இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். இப்போ இந்த நியூஸ் பேப்பர் இப்போ எனக்கு இப்போ வந்து நான் படிக்கிறது நான் என்னோட ப்ரிப்பரேஷனில் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கும்போது 1 மாதம் கரெக்டாக படித்தேன், 2வது மாதம் விட்டுட்டேன், 3வது மாதம் படிக்க ஆரம்பித்தேன், 4வது மாதம் விட்டுட்டேன், ஃபுல்லாக விட்டுட்டேன். அப்புறமேட்டு படிக்கவே இல்லை. ஒரு 3 மாதம் போனதுக்கப்புறம் எனக்கே தோணுச்சு, சென்னையில் நான் டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தேன். அப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸில் நிறைய கேட்டாங்க, எனக்கு எதுவுமே தெரியல. எல்லாம் வந்து மார்க் அதிகமாக எடுத்துகிட்டு இருந்தாங்க, நான் தான் கம்மி இருக்கிறதுலே. அப்போ வந்து நான் யோசித்தேன், எதனால் நம்ம எதை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சார்கிட்ட போய் கேட்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சுது. யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் வாட்னு கேட்க மாட்டாங்க,
கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக தான் கேட்பாங்க, ரியல் டைம் இன்சிடென்ட் தான் கேட்பாங்க. இப்போ உங்களை ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரோ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ ஒரு போஸ்டிங் போடுறாங்க, எடுத்த உடனே அதாவது ஆல் இந்தியா ரேங்க் 150 140 110 100க்குள்ளே இருந்தால் உங்களுக்கு சொந்த ஊரில் போஸ்டிங் கிடைக்கும். ஆனால் அங்கேயும் நடந்துடும்ல. இப்போ வந்து உங்களை ஐஏஎஸ்ஸாக ஒரு மகாராஷ்டிராவில் போடுறாங்க, அங்கே இருக்க டோப்போகிராஃபி உங்களுக்கு தெரியணும். அங்கே டோப்போகிராஃபி தெரியணும், என்ன பண்ணணும், ரியல் டைம் இன்சிடென்ட் அங்கே என்ன நடக்குதுன்னு நம்ம நியூஸ் பேப்பர் படிச்சிருக்கணும். ஓகே, அங்கே போய் படித்தா மகாராஷ்டிராவில் இந்தந்த எத்தனை குரூப் இருக்காங்க, இந்தந்த கல்ச்சர் இருக்குது, இதெல்லாம் உங்களோட டான்ஸ், இதெல்லாம் உங்களோட பாரம்பரியம் அப்படின்னு நமக்கு தெரியணும். இப்போ தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் சப் கலெக்டராக போடுறாங்க. இப்போ தருமபுரியில் இந்தந்த ஒரு எத்தனை குரூப் இருக்காங்க, கடலூரில் இந்தந்த ஒரு குரூப் இருக்காங்க, குரூப் மீன்ஸ் இந்தந்த கல்ச்சர் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக சென்னையில் இந்த கல்ச்சர் இருக்குது, அந்த பக்கம் தருமபுரியில் எந்த கல்ச்சர் இருக்குது, தென்காசியில் எந்த கல்ச்சர் இருக்குது, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும், புக்கில் இதெல்லாம் இருக்குமா, எல்லாத்தையும் வந்து புக்கிலே கொடுப்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் தானே கொடுப்பாங்க, இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் தானே கொடுப்பாங்க. இதை நம்ம படிக்கணுமா இல்லையா? படித்து தான் ஆகணும். நீங்கள் இது வந்து ஒரு எக்ஸ்கியூஸே நீங்கள் கொடுக்க முடியாது. நீங்கள் ஃபெயில் ஆகிறீங்கன்னா அது முழுக்க முழுக்க உங்கள் காரணம் மட்டும்தான். விதிமேல் பழியை போடாமல் உண்மையில் பழியை போடுன்னு ஒரு பாட்டு கூட இருக்குது. உண்மையாக அது வந்து ஆப்ட் ஆகும், எல்லாருக்குமே ஆப்ட் ஆகும். எனக்கு வந்து நான் வறுமையில் இருக்கேன், ஒரு பாவர்ட்டியில் இருக்கேன், என்னால் பாஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, லாரி டிரைவர் ஒருத்தர் பாஸ் ஆகிருக்காரு வேலைக்கு போயிட்டு, இல்லை எனக்கு ஹேண்டிகேப், எனக்கு கண்ணு தெரியல, காது கேட்கல, கை இல்லை, கால் இல்லைன்றீங்களா? கை இல்லாமல் கால் இல்லாமல் காது கேட்காம எத்தனையோ ஐஏஎஸ் ஆஃபீஸர் உருவாயிருக்காங்க, எத்தனையோ ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்திருக்காங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்திருக்காங்க. ஓகேங்களா? உங்களால் காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்கியூஸ் சொல்லவே முடியாது. ஏன்னா நீங்கள் சொல்கிற எல்லா எக்ஸ்கியூஸ்லையும் ஒருத்தவங்க வந்து டாப்பில் இருப்பாங்க, அந்த நிலைமையிலேருந்து வந்தவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க. இதை விட ரொம்ப அடிமட்டத்தில் இருந்து என்னால், அதாவது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவில் இருந்து கூட வந்தவங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மளாம் ஒன்றுமே இல்லை. சரியா? படிச்சுக்கோங்க. காமெடி ஒரு காமெடி வரும்ல, புரிஞ்சிக்கோ தெரிஞ்சிக்கோ, கரெக்டாக இருந்தால் பொரட்டான்னுவாங்கல்ல, அது மாதிரி தான். கரெக்டாக இருந்துக்கோங்க. ஃப்ரண்ட் பேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்று, இந்த மாதிரி நியூஸ்லாம் பார்க்குறோம்ல, சமக்ர சிக்ஷா ஃபண்டு, இந்த மாதிரி ஸ்கீம்லாம் வந்தால் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே பாருங்க, இது வந்து அவுட்லிங்க் டு த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த நேஷனல் NEP பாலிசி 2022. இந்த சமக்ர சிக்ஷா வந்து எது கூட லிங்க்ல இருக்கு, இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. அதுக்கப்புறம் ரைட் டு எஜுகேஷன் டு சில்ட்ரன்ஸ், அந்த ஒரு பாலிசி கூட லிங்க்ல இருக்கு. அதுக்கப்புறம் இது எதனால் கொண்டு வந்தாங்க, அனைவருக்கும் கல்வி, அதாவது இன்டெகிரிட்டியோட சேர்ந்து ஈக்குவலான எஜுகேஷன். ஓகேவா? ஈக்குவல் எஜுகேஷனை கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டில் அதை ஏன் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க, அது நமக்கு தேவையில்லாது. ஓகேங்களா? ஏன் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க? இப்போ நான் சொன்னால் பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக போயிடும். ஓகேவா? அதை நம்ம அந்த பக்கம் நம்ம போகவே தேவையில்ல. ஏன் எடுத்துகிட்டு வரமா, சின்னதாக ஒரு ஹிண்ட்டுமே நம்ம இதனால் எடுத்துகிட்டு வரலப்பா, ஆனால் இதை பற்றி ஒரு ஃபுல் ஓவரால் வியூ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது 2 வருஷமாக போயிட்டுருக்கு டாக்கு. ஓகேங்களா? 2 வருஷமாக போயிட்டுருக்கு. யாதும் ஊரே யாவரும் கேளீர். நம்மளாம் ஆஸ்பிரன்ஸ், நம்மளாம் சிவில் சர்வீஸ்க்கு போகிறவங்க. எந்த ஜாதி கட்சியிலையும் சரி, எந்த ஒரு கட்சி இதுலேயும் சரி, நான் இந்த குரூப் அந்த குரூப்லாம் இல்லை. நம்ம ஒரு சிவில் சர்வீஸில் போயிருந்தால் நீங்கள் ஒரு பப்ளிக் சர்வன்ஸ். சரிங்களா? அவங்க ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு வராங்க, அவங்க சார்ட் அவுட் பண்ணணும் நம்ம. ஓகேவா? பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதுக்கு தான் நம்ம காசு வாங்கணும், அதுக்கு தான் நம்ம வந்து ஆப்டாகி நம்ம சிவில் சர்வீஸ்க்கு போயிட்டுருக்கோம். ஓகே? அதே மாதிரி பாருங்க, இது சயின்ஸ் அண்ட் டெக்ல வருமா, மல்டி ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட். இன்னொரு விஷயம் இருக்குது, வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு தடவை பாம்பே பிளட்டுக்கு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு ஹைலைட்டான விஷயம், அதே பாம்பே பிளட்னா இப்போ வந்து ஏ பாசிட்டிவ்க்கு வந்து ஆப்ரேஷன் ஒரு பிளட் கொடுக்குன்னா ஏ பாசிட்டிவ் மட்டும்தான் கொடுக்க முடியும்.
ஆனால் அது பாம்பே பிளட் வந்து இந்த ஏஓவில் எதுவுமே வராது. அந்த பாம்பே பிளட் வந்து ஏஓபி அந்த ஒரு சீக்வன்ஸில் ஏன் வரமாட்டுதுன்னா, பிளட்டில் ஹச் ஆன்டிஜன் ஒன்று இருக்கும். அதுதான் வந்து ஏபிஓன்னு பிரிக்கும். ஆனால் அந்த பாம்பே பிளட்டில் அந்த ஹச் ஆன்டிஜன் வந்து ஆப்சண்ட். ஹச் ஆன்டிஜன் இருக்காது. இல்லாதனால தான் பாம்பே பிளட்னு சொல்கிறாங்க. அது இப்போ புதுசாக என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு பாம்பே பிளட்டு அந்த அந்த பர்சனுக்கு வந்து ஆர்கன் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. யாருக்கு? ஒரு நான் பாம்பே பிளட் டானர்கிட்டேருந்து. ஓகேங்களா? இது வந்து ஹிஸ்ட்ரியில் வேர்ல்டுலே ஃபஸ்ட்டு. ஓகேவா? இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பொலிட்டிக்கல் ரிலேட்டட்லாம் நம்ம பார்க்கவே வேணாங்க. பொலிட்டிக்கல் ரிலேட்டட் வாட் இஸ் வாட்னு பாட்டு போயிடலாம். நான் இப்போ முதல்ல சொல்கிற மாதிரி தான், பொலிட்டிக்கல் ரிலேட்டடு நமக்கு வந்து தேவை தான். ஓகேங்களா? நமக்கு தேவை தான் பொலிட்டிக்கல் ரிலேட்டட். ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை. நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம், சும்மா அந்த மாதிரியான பார்த்து வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இப்போ பேப்பர் படிச்சிங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவங்களோ உங்ககிட்ட உங்கள் பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயோ வந்து சொல்லுங்கள், இது மாதிரி நடந்தது, இது மாதிரி இங்கே நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் மனப்படாமல் கேட்குறவங்க கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அதேமாதிரி இந்த ஒப்பீனியன் பேஸ்ட், நான் சொன்னால இந்த ஒப்பீனியன் பேஸ்டும் இந்த பார்லேவும் இருக்குல்ல, இது வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி எப்படி தெரியுமா? ஒரு சீனியர் மோஸ்ட் இங்கே பாருங்க, இவங்க வந்து ஃபார்மர் ஜட்ஜ் பாம்பே ஹைகோர்ட், அவங்களுக்கு கூட ஒரு இன்டர்வியூ பர்சன் மாதிரி இங்கே சீனியர் பேஸ்ட் இன் டெல்லி. இவங்க எல்லாமே வந்து ப்ரொஃபஷனல்ஸ், ஜட்ஜ் ஆஃப் பாம்பே ஹைகோர்ட் அண்ட் சீனியர் அட்வொகேட் பேஸ்ட் இன் டெல்லி. இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன, அது ஒரு கான்ட்ரவர்ஷியலான இஷ்யூவில் இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. நம்ம படிக்கிற பசங்களுக்கு நம்ம என்ன தெரியும், படித்ததை வச்சு நம்ம சொல்லுவோம். ஆனால் அவங்க ரியல் டைம் இன்சிடெண்ட்டில் என்ன ஃபேஸ் பண்ணாங்க அதை வச்சு சொல்லுவாங்க. அவங்க எதனால் இந்த இது போயிட்டுருக்கு? யூடியூப் ஷோஸ். இப்போ யூடியூப் பற்றி நிறைய கான்ட்ரவர்ஷியலான இஷ்யூ போயிட்டுருக்கு. யூடியூப் ரெகுலேஷன் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையும் சொல்லலாம், ஒரு கவர்மெண்ட் ஜாப், ஒரு குரூப் 4 குரூப் 1 ஆஃபீஸரை விட யூடியூப்பில் கண்டென்ட் கிரியேட் பண்ண நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஒரு பெய்ட் ப்ரொமோஷனுக்கு 30 லட்ச ரூபா கொண்டு வாங்குறாங்க. தெரியுமா உங்களுக்கு? இந்த ரெகுலேஷன் எடுத்துகிட்டு வரதுக்கு தான், இந்த ரெகுலேஷன் எப்படி எடுத்துகிட்டு வரலாம், இதனால் என்ன பிரச்சனை இருக்குது, இதை எடுத்துகிட்டு வந்து என்னென்ன சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு டிபேட் மாதிரி தான் எது இருக்கும். இந்த டிபேட்டை நான் எதுக்கு படிக்க சொல்கிறேன்னா, அவங்களோட இன்சிடென்ட், அவங்க வந்து ஃபேஸ் பண்ண இன்சிடென்ட் நம்ம கூட ஷேர் பண்ணிப்பாங்க. அது ஒரு நோட் மேக்கிங். அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். அதேமாதிரி இந்த ஒப்பீனியன் கூட நான் எப்பயும் சொல்கிறேன், இந்த 3 இது இங்கே இந்த மாதிரி வந்து சப்ஹெட்டிங் இருந்தாலே நீங்கள் வந்து அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் நோட் பண்ணி வைக்க சொல்கிறேன்னா, இன்ட்ரோடக்ஷன், கன்க்ளூஷன், மெயின் பாயிண்ட், கன்க்ளூஷன் போடாமல் இந்த மாதிரி சப் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுனீங்கன்னா உங்கள் பேப்பருக்கு வேல்யூ ஆடட் மாதிரி. இப்போ நம்ம டேஃபில் வேட் டெஸ்ட் நடக்குதுல்ல, அது ஃபுல் ஃபார்ம் என்ன, வேல்யூ ஆடட் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் வேல்யூ ஆடட் மாதிரி இதெல்லாம். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆன்சர் நீங்கள் எழுதிருவீங்க. இதுனா இது நியூஸ் பேப்பரில் இருக்கிறது. இப்போ நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க வச்சுக்கோங்க, ஓகே இது ரியல் டைம் இன்சிடென்ட் எழுத ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் ஒரு சப்ஹெட்டிங் போட்டு எழுது கரெக்டாக கிளாரிட்டியாக எழுதுறதுக்கும் நம்ம சும்மா சரளமாக அப்படி எழுதுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஹிந்துவில் முக்கியமாக படிக்க வேண்டியது எடிட்டோரியல், அப்புறமேட்டு ஒப்பீனியன், அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே வந்து சயின்ஸ், அதுக்கப்புறம் FAQ, ப்ரொஃபைல்ஸ். இதை படித்தே ஆகணும். ஓகேங்களா? தினமணிலையும் அப்படி தான். நீங்கள் தினமணி படிக்கிறேன், எனக்கு வந்து இங்கிலீஷ் பேப்பர் செட் ஆகலை, தினமணின்னு சொல்கிறீங்களா? தினமணிலையும் அப்படி தான். இதில் பாருங்கள்,
தினமணிலே வந்திருக்கா. மணிப்பூர் கிரைசிஸ் வந்து தமிழ் 16 வந்தா, February 16 சண்டே நியூஸ் பேப்பரில் வந்தா. இதில் பாருங்க, அதே தான் மணிப்பூர் நியூஸும் வருதா. ஒரு வாரத்தில் எத்தனை நியூஸ் கவர் ஆயிருக்குன்னு பாருங்க மணிப்பூர் விஷயில். அப்போ வந்து நியூஸில், அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலே ஒரு நியூஸ் வருதுன்னா அது எந்த அளவு நம்மளுக்கு வந்து ரிலேட்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நம்ம இதில் பார்த்தோம்ல, நம்ம இந்து நியூஸ் பேப்பரில் பார்த்தோம்ல, அதே தான் இங்கேயும். நேஷ்னல் கேபிட்டல் ரீஜன் எப்போ நேஷ்னல் கேபிட்டல் ரீஜனாக அது வந்து எம்பசைஸ் பண்ணாங்க. ஆம் ஆத்மி பார்ட்டி எதனால் வந்து பேக்லாக் ஆனாங்க, இவங்க ஏன் வந்தாங்க, இவங்க முதல்ல யார், ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லைன்னு நினச்சாலுமே வந்து இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம. ஏன்னா அடுத்த டெல்லியில் ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி என்ன மெஷர் எடுத்தாங்க, அதை இவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு ஸ்கீம் வரும், அதை நம்ம பார்த்துட்டு தான் ஆகணும். தமிழில் படித்தாலும் சரி, இங்கிலீஷில் படித்தாலும் சரி. நான் இங்கிலீஷில் ஏன் படிக்க சொல்கிறேன்னா, நீங்கள் தமிழில், நான் 12th நான் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கேன், தமிழ்லே படிச்சுட்டேன், தமிழ்லே இது நீங்கள் சொல்லுங்கள். அதாவது ஒரு நாளில் நீங்கள் எத்தனை இங்கிலீஷ் வார்த்தை பேசணும்னு சொல்லுங்கள். நான் இங்கே ஃபாஸ்ட்டாக போனேன்டா, நான் ஸ்டெப்ஸில் ஏறி வந்தேன், இது ரிவிஷன் பண்ணுடா, ஒரு இதிலும் இங்கிலீஷ் வார்த்தை இருக்குல்ல. நீங்கள் வந்து ஒரு வில்லேஜில் போய் இருக்க, ஒரு வில்லேஜ்லேயும் சரி, ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிலேயும் சரி, நீங்கள் போய் வேலை செய்யும்போது நிறைய கல்ச்சரை பார்ப்பீங்க. தமிழ் பேச தெரிஞ்ச ஒருத்தர் இருப்பான், ஹிந்தி பேச தெரிஞ்ச ஒருத்தன் இருப்பான், இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச ஒருத்தன் இருப்பான். எல்லாத்துக்கும் ரெடி ஆகணும்ல. நீங்கள் வந்து இங்கே தமிழ் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே சர்வீஸுக்கு போனீங்கன்னா, நீங்கள் அதை கற்றுக்கிட்டு நீங்கள் அந்த ஓகே எல்லாரையும் நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு அவங்க எல்லாம் அணுகிறதுக்கே வந்து 1 வருஷம் 2 வருஷம் ஆகிடும். அதுக்குள்ளே அங்கே வந்து அந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சிடும். நம்ம வந்து 12th படிக்கல, 10th படிக்கல, காலேஜ் படிக்கல, நம்ம வந்து அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் இங்கிலீஷ் படிக்கணும். இப்போலாம் வந்து இங்கிலீஷ் ரொம்ப ப்ரிவலண்ட்டு, ரொம்ப வந்து எல்லாமே. அதாவது ஹிந்தியை தாண்டி இங்கே இப்போ எல்லாம் ஹிந்தின்னு சொல்கிறாங்க, ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு ஹிந்திலாம் தேவையில்லை, இங்கிலீஷ் படிச்சுக்கலாம். ஏன்னா இங்கிலீஷ் வந்து யூனிவர்சல் லாங்குவேஜ், எல்லாம் படிக்கலாம், ஓகேங்களா. இங்கிலீஷ் கொஞ்சமாச்சும் கற்று வச்சுக்கோங்க. அது இங்கிலீஷ் எதனா 30 நாள் இங்கிலீஷ், ஹவ் ஆர் யூ அதெல்லாம் படிக்கக்கூடாது. சும்மா நியூஸ் பேப்பர் எடுத்து ரீட் கொடுங்க. நீங்கள் அகாடமி படிக்கிறீங்களா, அகாடமியில் நியூஸ் பேப்பர் வரும். நீங்கள் கடைக்கு போகிறீங்களா, கடைக்கு போகும்போது சும்மா ஒரு 5 ரூபா தானே, நியூஸ் பேப்பர் வாங்குங்க, சும்மா படிங்க. ரீல்ஸ் பார்க்குற நேரத்தில் படிங்க. இன்னொன்று நல்லா சொல்லிக்கிறேன், ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. இன்ஸ்டாகிராமு, ரீல்ஸு, பிரெயின் ராட் நிறையா ஆகும். பிரெயின் ராட்னா என்ன தெரியுமா, நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்டிவாக இருப்பீங்க, அப்போ வந்து ஓகே ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுப்பீங்க. அங்கே தான் வந்து சனி நம்ம ஷோல்டரில் உட்காருவான். டப்புன்னு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், டப்புன்னு பார்ப்போம், ஸ்வைப் பண்ணும் போயிட்டே இருக்கும். நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டு படிக்கலாம்னு நினைப்போம், ஆனால் ரிலாக்ஸ் பண்ணி நம்ம ரீல்ஸ் பார்த்துட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு வரும்போது உங்களுக்கு எக்ஸாஸ்ட் ஆகிடுவீங்க. நீங்கள் அப்படியே டப்புன்னு ஸ்வைப் பண்ண எக்ஸாஸ்ட் ஆகிடுவீங்க. உங்களால் அடுத்தது ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் அப்படி உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபோன் தான் பார்க்கணுன்னா ஒரு 25 நிமிஷம் வீடியோ, ஒரு மோட்டிவேஷன் வீடியோவோ இல்லை எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோவோ ஒரு 25 நிமிஷம் 10 நிமிஷம் அது மாதிரி பாருங்கள். ஒரு 30 செகண்ட் ஓடுறது, 40 செகண்ட் ஓடுறது, ஒரு 10 செகண்ட் தான் ரீல்ஸ், அதெல்லாம் பார்க்காதீங்க. அவ்வளோதான் சொல்லுவேன் நான். ஏன்னா அதனால் எவ்வளோ பிரெயின் ராட் ஆகுதுன்னு சொல்லிட்டு, பிரெயின் ராட்னா முதல்ல என்னன்னு சொல்லிட்டு கூகுளில் தேட ஆரம்பிங்க. ஸ்டடி நிறையா சொல்லுது. சரி வாங்க அடுத்த நியூஸ் போகலாம். இது வந்து இந்த நியூஸ் உங்களுக்கே சிரிப்பாக இருக்கும். தங்கம் விலை புதிய உச்சம், பவுனுக்கு 64,560. 560 தான். எதனால் இது வந்து தங்கம் விலை ஏறுது தெரியுதா? எதனால் தங்கம் விலை, அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ், அது இருக்கட்டும். நம்ம இந்தியாவில் 24,000 டன் தங்கம் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது. அதுலேயும் வந்து நம்ம சவுத் இந்தியானா எது, இந்தியாவில் பாதி தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா, இந்த மாதிரி சவுத் இந்தியாவில், இந்த மாதிரினா சவுத் இந்தியன் ஸ்டேட்டை சொல்கிறேன் நான். அதில் மட்டுமே இந்தியாவோட 28% இருக்குது. இது இதெல்லாம் பாயிண்ட்ஸுங்க, எழுதி வச்சுக்கோங்க. 28% இருக்குது, ஓகேவா. இந்தியாவில் 24,000 டன் இருக்குன்னா ஆவரேஜ், அதாவது இது வந்து ஆவரேஜாக சொல்கிறது. ஒருத்தங்கிட்டே இவ்வளோ இருக்குது அப்படின்லாம் சொல்லலை, சரிங்களா. இப்போ பர் கேபிட்டா இன்கம் எப்படி போடுறாங்க,
ஆவரேஜ் பண்ணி தானே போடுறாங்க. அதே மாதிரி தான் கோல்டுக்கும் வந்து ஆவரேஜ் தான். அதுவும் சவுத் இந்தியாவில் 28% இருக்குது. இதில் இன்கம் டேக்ஸ் வந்து இதை ஜிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி எழுதலாம்? இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஒரு ஷெடியூல் கொடுத்துருக்காங்க, ஒரு லிமிட்டேஷன் கொடுத்துருக்காங்க. மேரேஜ் உமனுக்கு 500 கிராமு, 500 கிராம்னா ஒரு ஒரு பவுன் 8 கிராமா, அப்போ டிவைட் பண்ணால் அப்ராக்சிமேட் ஒரு ரஃபாக 63 பவுன் வரும் மேரேஜ் உமனுக்கு. அன்மேரிட் உமனுக்கு 250 கிராம் வச்சுக்கலாம். 250 கிராம்னா ஒரு ரஃபாக ஒரு 250 டிவைட் பண்ணிட்டா ஒரு 31 பவுன் 32 பவுன். சரிங்களா? அன்மேரிட் மென்னுக்கு ஆம்பளை பசங்களுக்கு எவ்வளோ எத்தனை கிராம் வச்சுக்கலாம்? 100 கிராம் வச்சுக்கலாம். இது ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? தங்கம் விலை ஏறிடுச்சு, ஐயோ அடுத்து கல்யாணம் பண்ணோன்னு நினைக்கக்கூடாது. சரிங்களா? எதனால் ஏறிச்சு? இன்கம் டேக்ஸ் எந்த லிமிட்டேஷனில் வச்சுருக்காங்க, அதுதான் நம்ம முக்கியம். நம்ம சர்வீஸ் கிடச்சா 50 பவுன் கூட போட்டு கல்யாணம் பண்ணலாம். இப்பயே வந்து பக்கன்னு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? எதனால் ஏறிச்சு? இன்னும் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்மளோட வேர்ல்டு வந்து ஒரு இன்டர் கனெக்டட் ரீஜியன். இங்கே வந்து அதாவது இஸ்ரேல் கூட சண்டை நடக்குதுன்னா நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். எங்கேயோ இந்த கிரீன்லேண்டில் ஒரு பிரச்சனை வருது, அமெரிக்காவில் எங்கேயோ ஒரு பிரச்சனை வருதுன்னா நமக்கு அஃபெக்ட் ஆகும், எக்கனாமிக் இஷ்யூ வரும். சுயஸ் கெனாலில் வந்து ஒரு கப்பல் வந்து மாட்டிக்கிச்சு. எத்தனை நாள் மாட்டிச்சு? ஒரு நாள் அப்ராக்சிமேட்டாக ஒரு நாள் மாட்டியிருக்கும் அது. சரிங்களா? அதில் எவ்வளோ வந்து அந்த டைமிங் தான். 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ வேல்யூன்னு வந்து 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த கப்பல் மாட்டிகிட்டு இருக்கும்போது வர வேண்டிய எல்லா குட்ஸும் வந்து வரவே இல்லை. எந்த குட்ஸுமே வரல. மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டு இருக்குமா? அப்போ ஒரு நாள் போச்சுன்னா, இப்போ கிளாஸோட விலை ஒரு நாள் ஒரு ரேட்டில் இருக்கும், இன்னொரு நாள் இன்னொரு ரேட்டில் இருக்கும். அதேமாரி அது வந்து அணைச்சி விட்டதுக்கு எவ்வளோ லாஸு? எடுத்துகிட்டு வந்து திரும்ப வந்து டேரிஃப்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்து திரும்ப இன்னொரு நாள் போகிறதுக்கு எம்மா லாஸ் வரும்? சுயஸ் கனாலில் வந்து ஒரு கப்பல் மாட்டினதுக்கே எம்மா பிரச்சனை. ஓகேவா? அதை பார்த்துக்கோங்க. அப்போனா அதாவது நம்ம வேர்ல்டில் ஒரு ஸ்டேட்லேயே சரி, ஒரு ஸ்டேட்டில் பிரச்சனை நடந்தாலும் அங்கே ஒரு வேர்ல்டில் வந்து ஏதாச்சும் ஒரு மூலையில் வந்து பாதிக்கப்படும். அது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தெரியுமா? அந்த மாதிரி தான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதை கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னா என்னன்னு சொல்லிட்டு. பாருங்க, பொது இடங்களில் தலைவர்கள் சிலைகள் கொடி கம்பங்கள் நிற்க அனுமதி இல்லை. யார் சொன்னது இது? இப்போ நடக்குதா? எப்படி நியூஸில் போட்டு நடக்குதா? பாண்டி சைடு என்னங்க போயிருக்கீங்களா நீங்கள்? பாண்டி சைடு போனீங்கன்னா அங்கே ஒரு பேனர்லேயும் பாகுபலி உடம்பு வந்து அங்கே இருக்கிற சீஃப் மினிஸ்டர் தலையை வச்சுருவாங்க. இந்த தலை இந்த உடம்புடைய நினைவு போகிற மாதிரி குதிரையில் போவார், ஏரோப்ளேனில் போவார், நடந்து அப்படியே ஓடுவார், உசேன் போல்ட் மாதிரி ஓடுவார். அந்த மாதிரி பேனர்னால எவ்வளோ பெரிய கான்ட்ரவர்ஷியல் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன் தமிழ்நாட்டில் பேனர் வந்து ரோட்லேயோ ஹைவேஸ்லேயோ வைக்கக்கூடாதுன்னு எதனால் ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்து எதனால் வைக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும். எதனால் அதில் வந்து அதனால் இதில் வந்து டெத் ஆகிருக்கு, எத்தனை பேர் டெத் ஆகிருக்காங்க, எத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படின்ற கொண்டு நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஹைவேஸ்லேயோ இல்லை ரோட்லேயோ பைபாஸ்லேயோ ஒரு பெருவிழாட்டாக மக்கள் போயிட்டு வர இடத்துல பேனர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதேமாதிரி பாருங்கள், சர்ம சிக்ஷா அபியான் திட்டம், இது அந்த நியூஸ் பேப்பர்லேயும் வந்துதா, இந்த நியூஸ் பேப்பர்லேயும் வருதா? இதை விட்டுருங்க, திட்ட நிதி ஓகே, இதை கூட வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து இவ்வளோ நிதி வருது அப்படின்னு சொல்லு, இதை வந்து அப்படியே விட்டுருங்க. இதை ஏன்னா இது பொலிட்டிக்கல் ஜட்ஜ்மெண்ட், இது நமக்கு தேவையில்லை. ஆனால் இதுலேருந்து இது வரைக்கும் நமக்கு தேவை. தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ நிதி வந்து நிலுவையில் இருக்குது. நிலுவை மீன்ஸ் எவ்வளோ நிதி வந்து இதனால் ஸ்டாக்னேஷனில் இருக்குது. சர்ம சிக்ஷா அபியான் எதனால் கொண்டு வந்தாங்க? ஈக்குவல் எஜுகேஷன் டு ஆல். ஓகேவா? எதோட லிங்க் ஆகிருக்கு? நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி, அதுக்கப்புறம் ரைட் டு எஜுகேஷன், அது கூட இன்டர் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மாநில SC ST ஆணைய துணைத் தலைவராக
எழுத்தாளர்கள், இமயம், நியமனம். நியமனத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு விஷயம், மெயின்ஸில் வந்து இது வந்து மோஸ்ட்டாக ப்ரிவலண்ட்டாக கேட்க மாட்டாங்க. ஆனால் ஆர்ஆர்பி படிக்கிறவங்க, எஸ்எஸ்சி படிக்கிறவங்க, பேங்கிங் படிக்கிறவங்கலாம் யார் எப்போ அப்பாயிண்ட் ஆனால், இதுக்கு முன்னாடி எந்த இதில் சேர்மனாக இருந்தாங்க, எந்தெந்த மினிஸ்டர் வந்து இருக்காங்க. எஜுகேஷன் மினிஸ்டர் யார்? தர்மேந்திர பிரதான் இருக்கார். ரயில்வே மினிஸ்டர் யார்? அஸ்வினி வைஷ்ணவ் இருக்கார். அது மாதிரி மினிஸ்டரை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்தந்த இன்ஸ்டியூட், இப்போ நபார்டில் வந்து ஒரு சேர்மன் இருக்காங்க, நபார்ட் பிரசிடென்ட் யார்? இப்போ வந்து ஆர்பிஐக்கு ஒரு கவர்னர் வந்திருக்காரு, அவர் யார்? அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ புதுசாக வந்து 50 ரூபா நோட்டாக அந்த புது ஆர்பிஐ கவர்னரோட கையெழுத்தை வந்து போடுறதுனால புது 50 ரூபா நோட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? இதை கமெண்ட் பண்ணுங்க, ஓகே? ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து கற்று வச்சுக்கணும். இன்னொன்று, இந்த எஸ்சி எஸ்டிக்கு அவங்க மேலே, அதாவது அவங்களால வர கேஸ்னால் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக வர கேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. தமிழ்நாட்டிலையும் சரி, மற்ற ஸ்டேட்லையும் சரி. ஆனால் யூபியில், உத்தரப்பிரதேஷில் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துலேயே வந்து 15,000 கேஸ் வந்து எஸ்சி எஸ்டிங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. எதனாலும் பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து நான் சென்னையில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு இன்சிடென்ட் நடந்தது. மேனுவல் ஸ்கேவெஞ்சர் அவர், குப்பை அள்ளுறவர் அவர். ஒருத்தவங்க வந்து வீட்டிலேருந்து குப்பையை எடுத்துகிட்டு வந்தாங்க, சரிங்களா? அவர் கையில் க்ளவுஸ் போட்டிருக்காரு, எல்லாம் நீட்டாக இருக்கார். அவர் குப்பை வர்ற மாதிரியே தெரியல, நீட்டாக இருக்கார். அவங்க வராரு, கையில் கொடுங்கம்மா, அப்படி கையில் கொடுங்கன்னா இங்கே கொடுங்கம்மா நான் வாங்கிக்கிறேன்றாரு. அப்படியே தரையில் வச்சுட்டு போகிறாங்க. அவங்க தரையில் வச்சுட்டு புலம்பிட்டே போகிறாங்க. எனக்கு வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. ஏன் இப்படி பண்ணுறாங்க? இதை கையில் கொடுத்தா கொடுத்துட போகிறாங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களால் ஒரு விஷயத்தை பண்ண முடியலனா தான், உங்களால் ஒரு விஷயத்தை பண்ண முடியல, அதனால தான் வந்து இவங்க பண்ணுறாங்க. இப்போ வந்து உங்களால் ஒரு விஷயம் நடக்கலை, கடவுளேன்னு வேண்டுறீங்கல்ல, அப்போ வந்து ஒரு விஷயம் நடக்குதா? எதனால்? கடவுளேன்னு வேண்டினோடனே கடவுள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட மாட்டார், ஓகேங்களா? அவங்க ஏதாச்சும் வந்து ஒரு வழியில் நடக்கும். ஆனால் வந்து உங்களால் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை இவங்க பண்ணுறாங்க. சாக்கடை அள்ளுறாங்க, குப்பை வாடுறாங்க, எல்லாம் உங்களால் பண்ண முடியுமா? பண்ண முடியாது இல்லை. அப்போ வந்து அவங்களை கடவுளெல்லாம் பார்க்க சொல்லல, கொஞ்சமாச்சும் ஒரு ஹியூமனிட்டியாக பாருங்கள், மனுஷத்தன்மையாக பாருங்கள், சரிங்களா? எப்பயுமே வந்து பிரித்து பார்க்க கற்றுக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியாது. ஓகே, நம்ம தான் வந்து இது அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம தான் வந்து பெரிய ஆள் நினைக்கக்கூடாது, நினைக்கிறது தப்பு. நம்ம ஒரு ஆஸ்பிரண்டாக நினைக்கவே கூடாது. நம்ம அட்லாஸ்ட் அவங்களுக்கு தான் நம்ம வந்து சர்வீஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? இது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்த குடிநீர். பெங்களூரில் அம்மா வந்து போன வருஷம் சம்மர் சீசன் அப்போ எவ்வளோ இன்சிடென்ட் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? எவ்வளோ இன்சிடென்ட். இதை வந்து ஜியாகிரஃபி ரிலேட்டடாக தான் நம்ம பார்க்கணும். பரவாயில்ல, ஆனால் நம்ம இந்தியாவுக்கு வந்து கிரவுண்ட் வாட்டர் லெவல் இருக்குது, சரிங்களா? போர்ட்டபிள் வாட்டர்னால் குடிக்கிற தண்ணி, போர்ட்டபிள் வாட்டர் லெவல் நல்லாவே இருக்குது. ஆனால் அதை வந்து நம்ம ஈஸியாக எக்ஸாஸ்ட் பண்ணுறோம். நம்ம டாய்லெட்டில் ஃப்ளஷ் பண்ணுறோம்ல, அந்த ஒரு ஃப்ளஷுக்கு வந்து 7 to 8 லிட்டர்ஸ் வந்து செலவாகுது. 7 to 8 லிட்டர்ஸ் செலவாகுது ஒரு ஃப்ளஷுக்கு. அப்போ வந்து ஒரு ஆள் ஒரு ஃப்ளஷ் பண்ணால் எத்தனை வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது? நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது? இதுக்கு தான் சொல்கிறது, ஒடிசா பேன் யூஸ் பண்ணுங்கள். ஒடிசா பேன் மீன்ஸ் அந்த இந்தியன் டாய்லெட் சொல்லுவாங்கள்ல, அது யூஸ் பண்ணுங்கள். நம்ம அளவு இல்லாமல் வந்து ஒரு பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் அது வந்து நம்மளுக்கு பின்னாடி வர ஜென்ரேஷன் ரொம்பவே சஃபர் ஆவாங்க, ஓகேங்களா? இந்த நியூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அடுத்தது வந்து சம்மர் டைம் வரப்போகுது. சம்மர் டைமில் என்னென்ன ஸ்டேட் வந்து என்னென்ன பாதிப்புக்குள்ளாகும்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நியூஸில் பார்த்துருப்பீங்க, பெங்களூர் அஃபெக்ட் ஆகும். எப்பயுமே வந்து அந்த ஒரு இந்தியாவுக்குள்ளே அந்த சென்டர் பார்ட் இருக்குது தெரியுமா? இந்தியாவுக்குள்ளே ஒரு சென்டர் பார்ட் இருக்குது தெரியுமா? இந்த பார்ட்டில் தான் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஸ்கேர்சிட்டியாக இருந்தாலும் சரி, ஒரு வாட்டர் ட்ரபுளாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபயராக இருந்தாலும் சரி, ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடும். ஏன்னா இங்கே வந்து பே ஆஃப் பெங்கால், இந்த பக்கம் அரேபியன் சி. எப்பயுமே வந்து ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண, ஹீட்டை வந்து தணிக்கிறதுக்கு கடல் காற்று ரொம்ப முக்கியம். இங்கே வந்து கடல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெதர் பேட்டர்ன் நல்லாவே இருக்கும்.
இப்போ இங்கே பாருங்களேன், தமிழ்நாட்டு ஓரத்தை கடலூர், நாகப்பட்டினம், இந்த மாதிரி கன்னியாகுமரி சைடெலாம் ஒரு டெம்பரேச்சரில் இருக்கும். இங்கே உள்ளே போனால் ஒரு டெம்பரேச்சரில் இருக்கும். அதேமாதிரி இங்கே மலை சைடு வந்துட்டிங்கன்னா கொடைக்கானல் இருக்குது, ஊட்டி இருக்குது, மலை சைடு இருக்கும். ஏன்னா டோப்போகிராஃபி அதிகமாகுது இல்லை, டோப்போகிராஃபி அதிகமாகனா மலை சைடு மேலே போக சில்னஸ் அதிகமாகும். ஓகேங்களா? ஒரு 1000 அடிக்கும் எவ்வளோ டிகிரி செல்சியஸ் ஆகுது குறையுது, கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியும். அதனால தான் வந்து கண்டிஜென்ட்டாக இதுக்குள்ளே இருக்கிறதுல வந்து ஸ்கேர்சிட்டி அதிகமாக நடக்குது. ஓகேவா? இன்னொரு 50 வருஷத்தில் இந்த கடலோர பகுதிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக ரப்சர் ஆகிட்டு வரும். நான் இப்போ பார்த்தது ரீசெண்டாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தது, நம்ம கடலூர் சில்வர் பீச்சில் அந்த ரவுண்டில் உட்கார்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அங்கேருந்து ஒரு 50 மீட்டர், ஒரு 30 மீட்டர் தள்ளி தான் வந்து கடலுக்கு போய் நம்ம காலை வைக்க முடியும். ஆனால் இப்போ அந்த ரவுண்டுக்கு ஒரு 5 மீட்டர், ஒரு 10 மீட்டர் முன்னாடி வந்துருச்சு கடல். அந்த அளவு ரப்சர் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? பட்டினப்பாக்கத்துலையும் இப்படி, சென்னை பட்டினப்பாக்கத்துலையும் இப்படி. குளோபல் வார்மிங் எதனால்? இப்போ குளோபல் வார்மிங் ஆகிறதுனால தான் இப்படி ஆகுது. இப்போ ஒரு 50 வருஷம் போச்சுன்னா பட்டினப்பாக்கத்தில் இருக்கிற ஒரு மக்களோட நிலைமை யோசிச்சு பாருங்க. இன்னொரு 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் போச்சுன்னா அவங்க வந்து அழகாக சேரை போட்டு உட்காந்து அப்படியே பக்கத்துலேயே கடலும் காலை வச்சுட்டு உட்காந்து ஜாலியாக இருப்பாங்க. இன்னொரு 30-40 வருஷம் போச்சுன்னா அதே மாதிரிங்க பாருங்க, இந்த சென்னையிலேருந்து இந்த கடலோர பகுதிகள்லாம் நியர் த்ரெட்டனில் இருக்குது. கிளைமேட் சேஞ்சில் சொல்லியிருக்காங்க, நியர் த்ரெட்டனில் இருக்குது. அப்போ எந்த அளவு குளோபல் வார்மிங் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. இன்னும் ஒரு பலாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் ஆஃப்ரிக்கன் பிளேட் இருக்குல்ல, ஆஃப்ரிக்கன் பிளேட் அது வந்து உடஞ்சி இங்கே ஆஃப்ரிக்கா இருக்குல்ல, இது ஆஃப்ரிக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? இதுதான் ஆஃப்ரிக்கா இப்போதைக்கு நான் எடுக்கும்போது. இந்த ஒரு பார்ட் உடஞ்சி இந்தியா கூட வந்து மெர்ஜ் ஆக போகுது. ஏன்னா ஆஃப்ரிக்காவில் நிறைய எர்த்குவைக் வருது. எர்த்குவைக் வர்றதுன்னா எர்த்குவைக்னா அப்படியே பிரிஞ்சு அப்படியே சாதா எர்த்குவைக்கும் இல்லை, இந்த நிலமே ரெண்டாக உடையுது. ஓகேங்களா? ஹிஸ்ட்ரியில் என்ன பார்த்துருப்போம்? பேஞ்சியா பேந்தலாஸா, அது செப்பரேட் பண்ண தைத்தீசி இருக்கும். அப்புறமேட்டு கோண்ட்வானா ருலேஷியாவா ஆச்சு, பிரிஞ்சு தானே அப்புறமேட்டு காண்டினெண்ட்டாக உருவாச்சு. எவால்வ் ஆகுது. அப்போ அதுவே எவால்வ் ஆகுது. புரியுதா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே ரயில் அடிப்படையில் 2 பேர் உயிரிழப்புன்றாங்களே, இது அதிகமாக நடக்குது. ஏன்னு சொல்லுங்கள்? டெக்னிக்கல் இஷ்யூ மட்டும்தான். டெக்னிக்கல் இஷ்யூ தாண்டி மேன்மேடு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போச்சு. அதாவது உக்காந்துட்டோம், கவர்மெண்ட் வேலையில் உக்காந்துட்டோம், நம்ம இது மேலே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. இப்போ வந்து கும்பமேளாவில் வந்து பப்ளிக் ஸ்டாம்பேட் நடந்தது. அதாவது கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 3 குழந்தைங்க இறந்துருக்காங்க. மொத்தம் 15 பேர், அதில் 3 குழந்தைங்க இறந்துருக்காங்க. நீங்கள் சர்வீஸுக்கு போனாலும் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் தான் பார்க்கணும். ஓகேவா? ஓகே, நிதி ஆணையம் முற்கோண இது மாதிரிலாம் பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? தமிழ்நாடை பற்றி உங்களுக்கு பொலிட்டிக்கல் நியூஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி கோரிக்கை நிதி ஆணைய முற்போக்கான அணுகுமுறையை ஏன்னா இது எக்கனாமிக் ரிலேட்டடில் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? எக்கனாமிக் ரிலேட்டட் உங்கள் ஹெட்லைன்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் எப்பயும் சொல்கிறேன், ஏன் உங்களை நியூஸ் பேப்பர் வந்து படிக்க சொல்கிறேன்னா, 25 உங்கள் கொஷின் உங்களுக்கு வந்து ஒரு அகாடமி ஒரு 25 கொஷின் கொடுக்குது. இல்லை வந்து நீங்கள் 25 கொஷின் ஒரு யூடியூப் சேனலில் பார்க்குறீங்க, இல்லை ஒரு டெலிகிராம் சேனலில் பார்க்குறீங்க, 25 கொஷின் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் மட்டும்தான் வந்து உங்களை திங்கிங் பண்ண வைப்பாங்களே. இப்போ அவங்க ஒரு கொஷின் எடுக்கிறாங்கன்னா அவங்களோட உலகத்துக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. இந்த 25 கொஷின் தான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நம்ம இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சிட்டோம், உங்களுக்கு வந்து ஒரு டோபமைன் வந்து கரெக்டாக ஓகே நம்ம 25 கொஷின் முடிச்சுட்டோம், டோபமைன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் நம்ம. ஆனால் உங்களுக்கு தெரியாதது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை தான் உங்களுக்குள்ளே இம்ப்ளான்ட் பண்ணுறாங்க.
நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நீங்கள் கடை பிடிக்கவே இல்லை. நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்லார்ஜ் பண்ணால் என்ன பண்ணணும்? நீங்கள் எடுத்து ஒரு கொஷினையோ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் எடுத்து அனலைஸ் பண்ணணும். அவங்க எடுத்து அனலைஸ் பண்ணாங்கன்னா அவங்க நாலேஜ் தான் வைடன் ஆகிட்டு போகும். அவங்க நாலேஜ் வைடன் ஆகிட்டு போச்சுன்னா அவங்க ஒரு கொஷின் எடுக்கிறாங்க, இதை கொடுக்குறாங்க, ஓகே இதில் எழுதி வச்சுப்போம். கொஷின் வரும் தான், வராமலாம் இருக்காது, கொஷின் வரும் தான். ஆனால் அதை தாண்டி உங்களுக்கு எதுவுமே தெரியாது தாண்டி உங்களுக்கு. ஆனால் இன்டர்வியூவில் அப்படி இருக்காது, மெயின்ஸ்லேயும் அப்படி இருக்காது. நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸ் நீங்கள் போனவங்களா இருந்தீங்கன்னா போனவங்ககிட்ட கேளுங்க. மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூக்கு போனவங்ககிட்ட கேளுங்க, நியூஸ் பேப்பர் எவ்வளோ முக்கியம்னு அவங்க சொல்லுவாங்க. நான் இப்போ சொல்கிறேன்னா ஓகே இவன் ஏதோ சொல்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு போகலாம். ஆனால் ரியல் டைம் இன்சிடென்ட் இந்த ஓகே இவன் 1 மார்க் 2 மார்க்கு அவங்க போனவங்ககிட்ட கேளுங்க, அவங்க நியூஸ் பேப்பர் எவ்வளோ முக்கியம்னு அவங்க தான் சொல்லுவாங்க. எப்பயுமே படிக்கும்போது ஈகோ சிஸ்டத்தை பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஈகோ சிஸ்டத்துக்குள்ளே இருங்க, அதை விட்டு வெளில போயிடாதீங்க. இப்போ அகாடமி வரீங்கன்னா உங்கள் பேட்ச் தான் ஒரு ஈகோ சிஸ்டம். அந்த ஈகோ சிஸ்டத்துக்குள்ளே நீங்கள் நாலேஜை ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாமல் இருக்கலாம். அதை சாராக நான் உங்ககிட்ட கேட்பேன், நீங்கள் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக என்கிட்ட கேட்கலாம். சரிங்களா? யாருமே யாருக்கும் எனக்கு இவ்வளோ எல்லாமே தெரியும்னு சொல்லவே முடியாது. எப்பயுமே இப்போ சென்னைக்கு போனால் எல்லாம் படிப்பாங்கன்னு நினைக்கிறாங்களே, ஏன்னு சொல்லுங்கள்? ஏன்னா அங்கே ஒரு ஈகோ சிஸ்டம் பில்ட் ஆகிருக்கு. அந்த ஈகோ சிஸ்டத்துக்குள்ளே இருக்கும்போது தான் அந்த நாலேஜ், அந்த படிப்பு நமக்குள்ளே வரும். அதே மாதிரி சென்னைக்கு போய் தான் படிக்கணும், அங்கே தான் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் எவ்வளோக்கு எவ்வளோ அங்கே நல்ல விஷயம் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அங்கே வந்து டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது. நான் அங்கே இருந்ததுனால சொல்கிறேன். நம்ம சொல்லுவோம் அங்கே போனால் பெரிய பெரிய மால் இருக்கும், பெரிய பெரிய ஷாப்பிங் மால் இருக்கும். என்னோட இன்சிடென்ட் என்னென்னா, நான் போனேன் பாடிக்கு ஒரு தடவை போகும்போது சரவணா ஸ்டோர் இருந்தது, அம்மா பெருசு. அப்படியே பார்த்துட்டு வாயை பிளந்துட்டு இருந்தேன். போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன், வெளியே வர 4 ஆயிடுச்சு மணி, ஆனால் 4 போயிடுச்சு. அந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? இந்த நியூஸ் பேப்பர் போட்டு இந்த நியூஸ் பேப்பர் நான் கரண்ட் செஷன் எடுக்கிறதே அதனால தான். உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் வந்து மற்றவங்க சொல்கிறத நீங்கள் படிக்காதீங்க, உங்களோட நோட்ஸை நீங்களே ரெடி பண்ணுங்க. ஓகே, உங்களோட நோட்ஸை நீங்களே ரெடி பண்ணுங்க. ஃபிலாசபி கிளாஸ் மாதிரி போயிட்டுருக்கு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் வந்து ஃபீட்பேக் கேதர் பண்ண வரைக்குமே இதுதான் வந்து பசங்க சொல்கிறாங்க. நல்லா படிப்பாங்க, நல்லா இது பண்ணுவாங்க, எதையோ உங்களுக்கு மிஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. நீங்கள் குரூப் 4 படிக்கிறவங்க குரூப் 4ல் கூட பார்க்கலாம். இங்கே பாருங்க, கரண்ட் அஃபேர்ஸ். இங்கே பாருங்க, கரண்ட் அஃபேர்ஸ். பரமா படிடான்ற மாதிரி தான். ஓகேங்களா? படிங்க, நியூஸ் பேப்பர் படிங்க, 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நான் எப்பயும் சொல்கிறது தான், எப்பயுமே சொல்கிறது, அடுத்தவங்க பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் வந்து பார்க்க கற்றுக்கணும். உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு என் பெர்ஸ்பெக்டிவில் தான் இருப்பேன்னு சொன்னால் அது ரொம்பவே தப்பு. நான் ஒன்று நினைப்பேன், என் பக்கத்தில் இருக்கிறவங்க நினைப்பான், இன்னொருத்தவன் இன்னொன்று நினைப்பான். ஆனால் ஒரு விஷயம் ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா நான் ஒன்று நினைப்பேன், ஏ ஒன்று நினைப்பார், பி ஒன்று நினைப்பார். அதை வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா நான் மட்டுமே போயிட்டு என்னோட பெர்ஸ்பெக்டிவில் சொல்யூஷன் கண்டுபிடிச்சா அது நல்லா இருக்காது. ஏ பி 2 பேரையும் 2 பேரையும் கலந்து கட்டி நான் பேசி ஒரு சொல்யூஷன் எடுத்துகிட்டு போனால் தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். சரியா? நல்லா படிங்க. நம்ம சிலபஸ் மாறினதுக்கப்புறம் எக்ஸாம் எழுத போகிறோம். உங்களுக்கு அப்போ தெரியும் நியூஸ் பேப்பர் எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு அப்போ தெரியும். யூபிஎஸ்சி படிக்கிறவங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, 4 படிக்கிறவங்க கூட, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி யாராக இருந்தாலும் நியூஸ் பேப்பர் மஸ்ட்டு, ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. இப்போ வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் 150 கரண்ட் அஃபேர் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு, இதை தாண்டி கேட்க மாட்டாங்க. தம்ப்நெயில் போட்டிருப்பாங்க, ஓன்னு போட்டிருப்பாங்க. தம்ப்நெயிலை பார்த்தே நிறைய பேர் போயிடுவாங்க. ஆனால் அப்படிலாம் இருக்காதிங்க. என் கூட படிக்கிறவர் வந்து தினைக்கு நியூஸ் பேப்பர் படித்து தினமணி தான் படித்து எழுதுவார். தினமணின்னு இல்லை, எல்லாத்தையும் இந்து தமிழில் படிப்பார், இங்கிலீஷில் எடுத்துகிட்டு வருவார். மொத்தம் 4 நியூஸ் பேப்பர் ஒரு கையில் இருக்கும். அது எப்படி தினம் படிப்பார்? ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வச்சுருவார். எது வந்து எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது அதை எழுதுவார். அதுக்கப்புறம் எதெல்லாம் நம்ம கண்டென்ட் ரிலேட்டடாக இருக்கோ அதெல்லாம் எழுதுவார். நான் அவர் நோட்ஸ் வாங்கி நான் படிப்பேன். நாங்கள் செல்லமாக பாலா சார் தான் கூப்பிடுவோம் நாங்கள். சரிங்களா? அந்த அளவு வந்து
அவர் வந்து நியூஸ் பேப்பர் கண்டென்ட், கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அவர் எக்ஸ்பீரியன்ஸான ஆள் அவர். ரொம்ப முக்கியம் கரண்ட் அஃபேர்ஸு. நான் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நான் கமெண்ட்டை படிச்சுட்டு நான் இதுக்கு உங்களுக்கு இல்லை எனக்கு வந்து இதுக்கு மேலேயும் கொஞ்சம் வந்து ஒய்டனாக எனக்கு தேவை, இது எனக்கு படிக்கணும், அது எனக்கு படிக்கணும், எனக்கு இதில் ஒரு பேக்லாக்காக இருக்குது, இதில் பேக்லாக்காக இருக்குன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோவே மேக் பண்ணுறேன், ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? எல்லாம் படிக்கணும். நான் என்னையும் சேர்த்து தான். எல்லாரும் படிக்கணும், எல்லாரையும் படிக்க வைக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓகேங்களா? இந்த 3 விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் படிச்சிங்கன்னா 2 பேரை கூட சேர்ந்து படிக்க வைங்க. அவனும் நல்லா இருப்பான், நம்மளும் நல்லா இருப்போம். சரிங்களா? இவ்வளோதான். நியூஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். கடைசியாக ஒரு திருக்குறளோட முடிச்சுக்கிறேன். நான் சொன்னது தான் திருக்குறளோட கடைசியாக முடிச்சுக்கிறேன். ஊழியும் உட்பக்கம் காண்பர், உழைவின்றி தாழாது உயன்றுபவர். சரிங்களா? இந்த திருக்குறளுக்கு அர்த்தம் தெரியும் உங்களுக்கு. அர்த்தம் தெரிஞ்சால் அர்த்தம் தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க ஏன்னு சொல்லிட்டு. நேரமும் விடாமுயற்சியும் எந்த அளவு முக்கியம்னு சொல்லிட்டு இந்த ஒரு திருக்குறள்லேயே திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? நன்றி. எல்லாம் நல்லா படிங்க.